வணக்கம் நண்பர்களே, இது அம்மா கோண்டு நாவல். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் சேரன் எக்ஸ்பிரஸ் வந்து நின்றது. அவன் ஏசி கம்பார்ட்மெண்ட்டிலிருந்து இறங்கினான். சக்கரம் வைத்த பெட்டியை தள்ளி கொண்டே போனான். ஒரு நாய்க்குட்டி மாதிரி குச் குச் என்று அது கூடவே வந்தது. பள்ளம் இருக்கும் இடங்களில் சாய எத்தனித்தது. சாதா ஸ்லீப்பர் கம்பார்ட்மெண்ட்டிலிருந்து இறங்கியவர்கள் 2 சக்கரம் வைத்த பெட்டியை இழுத்து கொண்டு வந்தார்கள். அன்ரிசர்வ்டு பெட்டியில் வந்தவர்கள் உடமையில் சக்கரம் இல்லை. பெரும்பாலோர் கைகளில் கட்டைப்பை அல்லது காலியான பெயிண்ட் டப்பா. டிராவல் பெட்டியை பார்த்து ஒரு மனிதன் அந்தஸ்தை இப்போதெல்லாம் கணித்துவிட முடிகிறது. வெளியே வந்து வலது பக்கம் திரும்பினா அங்கிருந்து தான் கால் டாக்ஸி புக் செய்ய வேண்டும். சுற்றுமுற்றும் பார்த்தான். உப்மாவில் இருக்கும் கடுகு போல ஆங்காங்கே மனிதர்கள் பரவி கிடந்தார்கள். கால் இடுக்கில் பெட்டியை இடுக்கிக் கொண்டு செல்போன் திரையை பார்த்து கொண்டிருந்தார்கள். அனைவரும் கால் டாக்ஸி தான் புக் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று புரிந்தது அவனுக்கு. அவனும் டாக்ஸி புக் செய்யும் ஆப்பை திறந்தான். மந்திரவாதியின் மாய கண்ணாடியில் தெரிவது போல திரையில் டாக்ஸி படம் எறும்பு போல ஊர்ந்து கொண்டிருந்தது. அத்தனை எறும்புகளும் எங்கோ தூரத்தில் இருந்தன. 15 நிமிடம் என்று காட்டியது. புக் செய்ய போனால் ஒரு கோடு வலது இடதாக ரன் எடுத்து கொண்டிருந்ததே தவிர எதுவும் கன்ஃபார்ம் ஆகவில்லை. வண்டி வரம் கிடைத்தவர்கள் வண்டியை நோக்கி தேர்தலில் சீட்டு கிடைத்த வேட்பாளர் போல ஓடினார்கள். வலது பக்கம் திரும்பி பார்த்தா ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள். கால் டாக்ஸிக்காக அவளும் கால் கடுக்க நின்று கொண்டிருந்தாள் என்று அனுமானிக்க முடிந்தது. மஞ்சள் லெகின்ஸ் மேல் வெள்ளை டாப்ஸ் போட்டிருந்தாள். அது அதிகமாக கசங்கியிருக்கவில்லை. ஸ்லீப்பரில் நாசுக்காக படுத்திருப்பாள் போல. வலது தோளிலிருந்த ஒரு ஹேண்ட்பேக் அடிக்கடி சரிந்து கொண்டே இருந்தது. அவளுக்கு ஃபோன் வந்தது. எடுத்து பேசினாள். அப்பா, அரை மணி நேரமாக சென்ட்ரல் வாசலில் நிற்கிறேன். கால் டாக்ஸி கிடைக்கல. ஒரே கூட்டம். ஒத்தையாக நிற்கிற ஜென்ஸ் கூட டாக்ஸி கேட்குறாங்க. அவங்க எல்லாம் மெட்ராஸ் போகலாம், இல்லைன்னா ஆட்டோ போகலாம். மெட்ரோவில் போகலாம், இல்லைன்னா ஆட்டோவில் போகலாம். அவங்க எல்லாம் டாக்ஸி புக் பண்ணுறதுனால என்ன மாதிரி ஆளுங்களுக்கு வண்டி கிடைக்க மாட்டேங்குது. அவங்கள பார்த்தாலே ஓங்கி மிதிக்கணும் போல இருக்குது. சரி, கொஞ்சம் பொறு, கூட்டம் குறைஞ்சா டாக்ஸி கிடைக்கும். ஃபோனை வைத்தாள். அவனின் ஃபோன் டிங் என்றது. வண்டி கன்ஃபார்ம் ஆகிவிட்டது. 4 நிமிடத்தில் வந்துவிடும். அவள் எதிரே ஒத்தையாளாக டாக்ஸியில் ஏற பயமாக இருந்தது. மெதுவாக அவளிடம் போனான். டாக்ஸிக்கு வெயிட் பண்ணுறீங்களா? பின்ன டின்னருக்கு வெயிட் பண்ணுறேன்னா? நான் டாக்ஸி புக் பண்ணினேன், இப்போ வந்துடும். வந்தால் போங்க. இல்லை, ஒண்டியாலாக டாக்ஸியில் போனால் உங்களுக்கு கோபம் வரும், மிதிச்சிடுவீங்களோன்னு பயமாக இருக்குது. நான் பேசுகிறத ஒட்டு கேட்டிங்களா? இல்லை, அதுவா காதில் வந்து விழுந்தது. தனியாக போகிறது தப்பு தான். வேணும்னா நீங்களும் கூட வந்துடுங்களேன். வாட்? தப்பாக நினச்சிக்காதீங்க. ரொம்ப நேரமாக நிற்கிறீங்க. ஹேண்ட்பேக் வேறு தோளில் நிற்கவே மாட்டேங்குது. மழை வர்ற மாதிரி இருக்குது. வரட்டும், ஓரமாக ஒதுங்கிக்கிறேன். மழை வந்தால் டாக்ஸி ரேட் டபுள் ஆகிடும். இந்த மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க ஆப்பில். நீங்கள் எங்கே போகணும்? வள்ளுவர் கோட்டம். பெண்களை போற்றணும்னு வள்ளுவர் கூட குரல் எழுதி இருக்கிறாரு. நான் அதை தாண்டி தான் போகணும். உங்களை அங்கே இறக்கி விட்டுறேன். வேண்டாம், நான் முன்ன பின்ன தெரியாதவங்க கூட ட்ராவல் பண்ணுறதில்ல. ஏங்க, ரயிலில் வந்த மீதி 71 பேரும் உங்கள் சொந்தக்காரங்களா? அது வேற இது வேற. சரி, உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இப்போது நான் புக் பண்ண டாக்ஸியில் நீங்கள் போய்க்கோங்க. ஓடிபி நம்பர் நான் கொடுத்துட்றேன். நான் ஒத்த ஆள் செத்து கூட போகலாம், தப்பே இல்லை. அவள் கலுக்கென்று சிரித்தாள். சரி, நான் உங்கள் கூட வர்றேன். நீங்கள் முன் சீட்டில் உட்காருங்க, நான் பின் சீட்டில் உட்கார்றேன். பெண் புத்தி பின் புத்தி என்பது சரியாகத்தான் இருக்கிறது என்று நினைத்து கொண்டான். ஒரு சின்ன பிரச்சனை என்றான் திடீரென்று. நான் புக் பண்ணின டாக்ஸியில் முன்ன பின்ன தெரியாதவங்கள நான் ஏற்றிக்கிட்டு போனால் டாக்ஸிக்காரன் சண்டைக்கு வருவான், ஒத்துக்க மாட்டான். அதனால் நாம் 2 பேரும் தெரிஞ்சவங்க ஆகணும். ஒரே குடும்பமாக ரயிலில் சேர்ந்து வந்தவங்கன்னு அவன் நினைக்கணும். நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க என்றாள் அவள். கோயம்புத்தூர். நான் ஹைதராபாத். 2 பேரும் ஒரே லைனில் எப்படி வர முடியும்? ஹைதராபாத்தும் கோயம்புத்தூரும் ஒன்றா? ஹைதராபாத்து ஒரு ஊர் இல்லை. அப்படி இல்லை, டாக்ஸி பேசுகிறப்போ ஒரே குடும்பம் மாதிரி நாம் பேசணும். ஓ, உங்கள் கூட பேசிக்கிட்டே வரணுமா? எனக்காக இல்லை, டாக்ஸி டிரைவருக்காக தான். சரி, ஏதாவது பேசுகிறேன். குடும்ப விஷயம் பேசணும், பார்க்கலாம். டாக்ஸி வரும் நேரம் அவள் தன் பெட்டிகளை சரி பார்த்து கொண்டாள். தலையை கோதிவிட்டு கிளிப்பை சரியாக போட்டுக்கொண்டாள். அவன் எதுவுமே செய்யவில்லை. அவன் தலை அவ்வளவு சீக்கிரம் படியாது.
படியாதார் தலையை அவன் சீவுவதும் இல்லை. உங்கள் பேர் என்றான். பேர் எதுக்கு? கூப்பிடுறதுக்கு தான். அதுதான் ஏன் கூப்பிடணும்? டாக்ஸியில் போகிறப்போ பேர் சொல்லி கூப்பிட்டா தானே டாக்ஸிக்காரன் நம்புவான். உங்களுக்காக வாழுங்க சார், டாக்ஸிக்காரனுக்காக வாழாதீங்க. பேர் சொல்லுங்கள், நான் மிஸ்யூஸ் பண்ண மாட்டேன், நான் ரொம்ப நல்லவன். காலேஜ் பிரின்சிபல் கொடுத்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டை காட்டட்டுமா? அவர் தான் போன வாரம் ஃபோக்சோ சட்டத்தில் கைதாகிட்டார். அவள் பெட்டியின் கைப்பிடியை மேலே பிடித்து இழுத்தாள். கொக்கு தலை மாதிரி நீண்டது அது. கொக்கு தலையை பிடித்து கொண்டே சொன்னாள், நான் பேர் சொல்கிறதா இல்லை, டாக்ஸிக்காரனுக்காகத்தானே. அந்த நேரத்துக்கு வாய்க்கு வந்த பேரை கூப்பிட்டுக்கோங்க. ஓகே, நீங்களும் வாய்க்கு வந்த பேரை கூப்பிட்டுக்கோங்க. உங்கள் கற்பனையில் வானமே இல்லை, அதுக்காக இன்னாச்சி முத்து அது இதுன்னு கூப்பிட்டுடாதீங்க. அவள் இன்னும் யோசித்து கொண்டு தான் நின்றாள். என்ன யோசிக்கிறீங்க? என்னை நீங்கள் நம்பலாம். நான் தப்பான நோக்கத்தில் உங்களை பார்க்க மாட்டேன். எனக்கு லவ் பண்ணுற நோக்கமே கிடையாது. அம்மா பார்த்து வைக்கிற கல்யாணம் தான். நானும் அப்படித்தான். அப்பா ஒரு கழுதையை காட்டினா கூட கல்யாணம் பண்ணிப்பேன். வெரி குட். ஆனால் கழுதைக்கிட்ட உங்கள் ஜாதகத்தை காட்டிட போகிறாங்க, அது சாப்பிட்டுடும். அவள் பலமாக சிரித்தாள். டாக்ஸி வந்தது. அவள் பின் இருக்கையில் அமர்ந்தாள். அவன் முன் இருக்கையில் அமர்ந்தான். சார், வசதியாக பின்னால் உட்காந்துக்கோங்களேன், சீட் பெல்ட் கொஞ்சம் ரிப்பேர் என்றார் டாக்ஸி டிரைவர். பரவாயில்ல, நான் முன்னாலேயே உட்காந்துக்கிட்டு ரோட்டில் இருக்கிற குழியெல்லாம் எண்ணிக்கிட்டே வர்றேன். ஓடிபி சொன்னதும் டாக்ஸி நகர்ந்தது. இப்போது இவளிடம் பேச வேண்டும். கொஞ்சம் உறவுக்காரன் மாதிரி பேச வேண்டும். வாய்க்கு வந்த பேரை உபயோகப்படுத்த வேண்டும். எதிரே ஒரு கடையில் விஜி தானியங்கு பட்டறை என்று ஒரு போர்டு மாட்டியிருந்தது. அதிலிருந்து விஜிதா என்ற பெயரை பெயர்த்தெடுத்தான். விஜிதா என்று அவளை அழைத்தான். ரயிலில் உன் எதிர்பர்த்தில் இருந்தவன், ஆனாலும் அநியாயத்துக்கு குரட்ட விட்டான். ஓங்கி அறையலாம் போல இருந்தது என்றான். அவள் லேசாக சிரித்தாள். அவளுடைய எதிர்பர்த்தில் ஒரு 7 வயது குழந்தை தான் பயணித்திருந்தது. விஜிதா, உன் பையில அம்மா கொடுத்த வடாம் வச்சிருக்கேன், மறக்காமல் கொடுத்துடு. அதே மாதிரி உன் சித்தி சாவித்திரிக்கு அந்த நெயில் பாலிஷ் பாட்டில் கொடுத்துடு. சரி, கொடுத்துட்றேன் என்றா வெளியே பார்த்து. குமரன் குறுக்கு சந்து என்று ஒரு தெரு வந்தது. அவனை அழைக்க ஒரு பெயர் மூளையில் மின்னலிட்டது. சந்து என்று அழைக்கலாம். அப்படி ஒரு பெயரை எந்த ஒரு அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டரிலும் அவள் பார்த்ததில்லை. எனவே பெயரை பாட்டி டிங்கரிங் பார்த்தாள். சந்தர் என்றாள். சந்தர், உங்கள் மாமா மதுசூதனனுக்கு அந்த மணி பர்ஸை கொடுத்துருங்க, தேடி தேடி வாங்கினேன். அவளின் டைலாக் டெலிவரியும் நடிப்பும் படு இயல்பாக இருந்தது. அவன் வியந்து போனான். சந்தர், நான் ஒன்று பண்ணுறேன். நான் வழியில் வள்ளுவர் கோட்டத்தில் இறங்கிக்கிறேன். ஈவினிங் சாவகாசமாக உன் வீட்டுக்கு வந்துடுறேன். இப்போவே என் வீட்டுக்கு நேராக வாயேன். அப்படித்தானே நம்ம பிளான்? இல்லை, ஈவினிங் வரேன். இப்போது வள்ளுவர் கோட்டத்திலேயே இறங்கிக்கிறேன். சற்று நேரத்தில் வள்ளுவர் கோட்டம் வந்தது. அவள் பெட்டியுடன் இறங்கினாள். பிறகு கையை ஆட்டினாள். ரொம்ப தேங்க்ஸ் சந்தர். நடக்க ஆரம்பித்தாள். வள்ளுவர் கோட்டத்தை கடக்கும்போது என் நன்றி கொண்டார்க்கும் உய் உண்டாம் என்ற குரல் ஏனோ நினைவுக்கு வந்தது அவளுக்கு. டாக்ஸி அவன் வீட்டு வாசலில் நின்றது. உறவுக்கார பெண்ணா சார் என்றான் டிரைவர். ஆமாம், 30 நிமிஷம் உறவு. இல்லை 30 வருஷம் உறவு. அவங்க பேர் நல்லா இருக்குது சார். விஜிதா. நான் வச்ச பேர் நல்லா தானே இருக்கும். டிரைவர் இவனை ஒரு மாதிரியாக பார்த்தான். உங்கள் பேர் தான் சார் மொக்கையாக இருக்குது, சந்தர். அந்த காலத்தில் ட்ராமாவில் எல்லாம் ஹீரோவுக்கு இந்த பேர் தான் வைப்பாங்க. யாருக்கு எந்த பேர் இருந்தால் உங்களுக்கு என்ன? நான் பொதுவாக யார் பேரையும் மறக்க மாட்டேன். பாருங்கள், விஷ்ணுங்கிற என் பேரை கூட 40 வருஷமாக நான் மறக்கலை. பேச்சை முறித்து கொள்ள நினைத்தான் அவன். எவ்வளவு ஆச்சு? 260. பேக்கெட்டிலிருந்து பணத்தை எடுத்தான். 250 வந்தது. 10 ரூபாய் இல்லையே, 200 ரூபாய் நோட்டு தான் இருக்குது. 2000 ரூபாய் நோட்டு தான் இருக்குது. 2000 இருக்கா? உட்காருங்க, செங்கல்பட்டு வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறேன், பயப்படாதீங்க. சும்மா சொன்னேன் சார். 10 ரூபாய் குறைஞ்சா பரவாயில்லை. பணத்தை கொடுத்ததும் டாக்ஸி புறப்பட்டது. வீட்டுக்குள் நுழைந்தான். ஊதுபத்தி வாசனை வந்து கொண்டிருந்தது. அம்மா லட்சுமி அதற்குள் குளித்து சாமி விளக்கு ஏற்றியிருந்தாள். பையை படுக்கையில் வைத்தான். ரயிலில் கொண்டு வந்த பையை பெட்டில் வைக்காத என்றாள் அம்மா. ரயில்லையும் பெட்டில் தான் இருந்தது. அது எல்லாரும் யூஸ் பண்ண பெட்டு. பாத்ரூம் போய்விட்டு வந்தவன் மெலிதாக விசிலடித்தான். என்னடா, ஏதோ சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கு? ஆமாம், டாக்ஸி வாடகை டபுள் மடங்கு ஆகியிருக்கணும். சிங்கிள் தான் வாங்கினான். அதுலேயும் 10 ரூபாய் டிஸ்கவுண்ட். கோயம்புத்தூருக்கு சித்தப்பா வீட்டுக்கு போயிருந்தியே, என்ன சொன்னார்? கல்யாணத்தை பற்றி பேசினார். நல்ல நல்ல பொண்ணு ஜாதகம் எல்லாம் வந்திருக்குதான். அம்மா முகம் மலர்ந்தது. டே, அதில் ஏதாவது பார்த்து முடிச்சிடலாண்டா. சும்மா இருமா அழுப்புடன் சொன்னான் அவன். என்னடா அழுத்துக்கிற? ஏதாவது லவ் கிவ்னு ஆரம்பிக்காத, எனக்கு அது பிடிக்காது. எனக்கு தான் பிடிக்காது. நீ சொல்கிற பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனால் இப்போ என்ன அவசரம்? எனக்குன்னு சில லட்சியங்கள் இருக்குது. இப்போ வாங்குகிற சம்பளம் பத்தாது. மாதம் 2 லட்சம் வாங்கினா தான் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். நான் வேறு கவர்மெண்ட் டீச்சராக சம்பாதிச்சிட்ருக்கேன். நல்ல வேலைக்கு போகிற பொண்ணாக பாரு.
3 சம்பளம் வரும், பத்தாதா? நாளைக்கு குழந்த பிறந்தா அந்த பையனை தீப்பெட்டி ஃபேக்ட்ரிக்கு அனுப்பினா 4 மாதம் சம்பளம் வரும். ஏன் இப்படி பேசுகிற? எனக்கு 2 லட்சம் சம்பளம் வந்த உடனே நீ வேலைக்கு போகிறத நிறுத்தணும். அம்மா, அவன் அருகே வந்து அவன் தலையை கொதி விட்டாள். என் மேலே தான் உனக்கு எவ்வளவு அக்கறை? உன் மேலே இல்லை, உன் ஸ்கூல் பசங்க மேலே அக்கறை. அவன் தலையில் ஓங்கி கொட்டி விட்டு உள்ளே போனாள் அம்மா. காலை டிஃபன் முடிந்ததும் தன் அறைக்குள் போன அவன் லேப்டாப்பை திறந்தான். ஆஃபீஸ் வேலை அவனை கவ்விக்கொண்டது. அம்மாவுக்கு சித்தப்பாவிடமிருந்து ஃபோன் வந்தது. உன் மகனுக்கு நிறைய ஜாதகங்கள் வந்திருக்குது, எல்லாமே நல்ல இடம், நீ பார்த்து முடிவெடுத்தா நல்லா இருக்கும். சரி, எல்லா ஜாதகத்தையும் குரியரில் அனுப்புங்க. எதுக்கு குரியரில் அனுப்பணும்? நீ இங்கே நேரில் வா, சம்மந்தப்பட்ட ஆளுங்களை நேர்லேயே பார்த்து பேசினா இன்னும் நல்லா இருக்குமில்ல. யோசிக்கிறேன். யோசிக்கலாம் வேணாம், இன்னும் 2 நாளில் புறப்பட்டு வா. லட்சுமிக்கு குழப்பமாக இருந்தது. உடனே போவதா? மகன் இப்போது தான் ஊரிலிருந்து வந்திருக்கிறான், அவனை தனியாக விட்டு போவதா? சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுவானே. யோசித்து கொண்டே சோஃபாவில் அமர்ந்தாள். 1/2 மணி நேரத்தில் மகன் ஒரு பிரேக் எடுத்துக்கொண்டு அறையிலிருந்து வந்தான். டேய், காப்பி கொண்டு வரட்டுமா? நான் கேட்கணும்னு நினச்சாம்மா. கேட்காமையே கொடுக்குறவ தான் அம்மா. இப்போது எல்லாமே கிரெடிட் கார்டு கூட கேட்காமலே கொடுத்துட்றாங்கம்மா. காப்பியை உறிஞ்சிக்கொண்டே டிவியை ஆன் செய்தான். மெர்காரா போகும் வழியில் மசால் தோசை நன்றாக இருக்கும் என்று ஒரு மெக்சிகோக்காரர் டிராவல் சேனலில் விரலை ராத்திரி மசால் தோசை செஞ்சு தரேன், அதை நிறுத்து, உன்கிட்ட நான் பேசணும். டிவியை அணைத்தான். நான் கோயம்புத்தூர் போகிறேன், எனக்கு டிக்கெட் பாரு. இப்போ எதுக்குமா கோயம்புத்தூர் திடீர்னு? சித்தப்பா கிட்ட சில பொண்ணுங்க இருக்கான். சித்தப்பா பொண்ணுங்க எனக்கு தங்க முறை ஆகணும். டேய் லூசா, அவர்கிட்ட அக்கம் பக்கத்து ஊர்லேருந்து வந்த ஜாதகமும் ஃபோட்டோவும் ஏகப்பட்டது இருக்கான். என்ன வர சொல்கிறாரு? மாதம் 2 லட்சம் சம்பாதிக்காமல் கல்யாணம் இல்லைன்னு சொல்கிறேனில்ல, இப்போ நீ போக வேணாம். சரிடா என்றால் அம்மா முகத்தை தூக்கி வைத்து கொண்டு. அவன் மறுபடியும் அறைக்குள் போய்விட்டான். 10 நிமிடம் கழித்து தடால் என்று கதவை திறந்தான். அம்மா, மெயில் வந்திருக்குது, நாளன்னைக்கு எனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குது, ஃபைனல் இன்டர்வியூ. அப்படின்னா போன இன்டர்வியூ முடிஞ்சுது, 2 லெவல் முடிஞ்சுது, நாளைக்கு ஃபைனல் இன்டர்வியூ. சம்பளம் எல்லாம் அப்போ தான் பேசுவாங்க. சம்பளம் எவ்வளவு? 2 லட்சத்துக்கும் குறையாது. அப்பா மௌலி சூடாக காப்பி கொண்டு வந்து அவள் அருகே வைத்தார். அப்பா, நீ ஏன் காப்பி போட்ட? நான் போட்டிருப்பேன் இல்லை என்றாள் அவள். இப்போதான் ரயிலில் வந்த, டயர்டாக இருப்பேன். நானாக ரயிலை ஓட்டிகிட்டு வந்தேன், தூங்கிட்டு தானே வந்தேன். இந்த நேரத்தில் டாக்ஸியே கிடச்சிருக்காது, எந்த டிரைவரும் வந்திருக்க மாட்டாங்களே. ஒருத்த மாட்டினா வந்துட்டேன். நல்லவனா? நல்லவன் தான், ஃப்ரண்ட் சீட்டில் தான் உக்காந்தான். டிரைவருங்க எப்பவுமே ஃப்ரண்ட் சீட்டில் தான்மா உட்காருவாங்க. இதுக்கு மேலே பேச்சை வளர்க்க விரும்பவில்லை அவள். குளித்து முடித்து வேறு உடை அணிந்து வந்தாள். அப்போது தான் அன்பாக்சிங் செய்த புது செல்ஃபோன் போல பளிச்சென்று இருந்தாள். பெட்டியை திறந்து ஒவ்வொன்றாக எடுக்க ஆரம்பித்தாள். அப்பா ஹைதராபாத்தில் 2 வார ஆஃபீஸ் செமினார், செம டைட். தினமும் செமினார் முடிய 5 மணி ஆகிடும். அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டடி, அசைன்மெண்ட்டுன்னு ஹோம்ஒர்க் வேறு. நேரமே இருக்கலை. சனிக்கிழமை மட்டும்தான் மார்க்கெட்டுக்கு போக முடிஞ்சது. உனக்கு குர்தா வாங்கிட்டு வந்திருக்கிறேன், ஹைதராபாத்தில் இது விசேஷம். எடுத்து காட்டினாள். வெளிர் சந்தன நிறத்தில் அழகாக இருந்தது. அதிக வேலைப்பாடுகள் இல்லை. தங்க நிறத்தில் பொட்டுக்கடலை போல பட்டன்கள் இருந்தன. நல்லா இருக்குமா? இதே மாதிரி சாம்பல் கலரில் இன்னொன்று கூட வாங்கியிருக்கேன். அப்பா அந்த குர்தாவை உயர்த்தி பிடித்து பார்த்தார். ரிச்சாக டீசெண்டாக இருக்குது. வர்ற 18ஆம் தேதி போட்டுக்கிறேன். அன்னைக்கு என்னப்பா விசேஷம்? உன்னை பொண்ணு பார்க்க வராங்க. அப்படியா? சரிப்பா. என்னம்மா இது, என் கல்யாணத்துக்கு என்ன அவசரம்னு டைலாக் விடுவேன்னு பார்த்தா பொசுக்குன்னு சரின்னு சொல்லிட்டேன். எதுக்குப்பா தள்ளி போடணும்? 30 வயசாயிடுச்சு. செஞ்சிட்டா உனக்கு ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்குமில்ல. மௌலி லேசாக கண்களை துடைத்து கொண்டார். ஏதோ சொல்ல வாய் எடுத்தார். பிறகு ஒன்றும் சொல்லாமல் உள்ளே போனார். மதியம் டைனிங் டேபிளில் அமர்ந்திருந்த போது மெதுவாக ஆரம்பித்தார். உனக்கு அரேஞ்ச்டு மேரேஜ் இஷ்டம்தானே? இஷ்டம்தான்ப்பா. உனக்கே தெரியும், அப்பாவுக்கு இந்த லவ் கிவெல்லாம் பிடிக்காது. அது ஒரு மாயை. லவ் மேரேஜ் தோல்வியில் தான் முடியும். எனக்கு அதுதான் நடந்தது என்று மகளிடம் வெளிப்படையாக சொல்ல முடியவில்லை. சொல்லவும் மாட்டார். தெரியும்பா, ஒரு ராஜகுமாரனே எதிர்க்க வந்து நின்னா கூட லவ் பண்ண மாட்டேன். உன் மாப்பிள்ளைய நீ தான் தேர்ந்தெடுக்கிற. ரொம்ப தேங்க்ஸ்மா. எதுக்கு சொல்ல வர்றேன்னா, இந்த உலகத்தில் யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் நம்பிடக்கூடாது. புரியுதுப்பா. ஈவினிங் டி நகர் போகலாம். பொண்ணு பார்க்க வர்றாங்க இல்லை, உனக்கு ட்ரெஸ் வாங்கணும். ஹைதராபாத்லேயே நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன்ப்பா. நீ சுடிதார் வாங்கிட்டு வந்திருப்ப, பட்டுப்புடவை வாங்கணும். பொண்ணு பார்க்க வர்றப்ப பட்டுப்புடவை கட்டினா தானே பாந்தமாக இருக்கும். பட்டுப்புடவை வேணாம்ப்பா, ரொம்ப ஃபார்மலாக இருக்கும். ஏதாவது சில்க் காட்டன் இல்லைன்னா டிசைனர் சாரீ வாங்கிக்கலாம்.
சரிம்மா, உனக்கு பிடிச்சதையே வாங்கிக்கோ. இதெல்லாம் ஒரு ஆம்பளை நான் செய்ய வேண்டி இருக்குது. இதை கூறும்போதே அவர் குரல் கீழ் இறங்கி போய்விட்டது. அப்பா, என்ன திடீர்னு இந்த மாதிரியெல்லாம் பேசுகிற? இப்போ எதுக்கு தேவையில்லாததெல்லாம் பேசி மனசை குழப்பிக்கிற? நாம் ஈவினிங் 6 மணிக்கு போகிறோம், 9 மணிக்கு ஹோட்டல்லையே டின்னரை முடிக்கிறோம். புடவை எடுத்து 3 மணி நேரம். அதுக்கு ஒரு புடவை சொன்னதால் T20 மேட்ச் மாதிரி 3 மணி நேரம் இல்லைன்னு டெஸ்ட் மேட்ச் மாதிரி 7 மணி நேரம் எடுத்துப்பேன். நீ என் கூட வர்ற, டாஸ் போட்டு போய் சேரில் உட்காந்துக்கிற, நான் கூப்பிடுறப்ப கேஷ் கவுண்டருக்கு வந்து ரசீதை மட்டும் வாங்கிக்கிற. கடைசியில் கப்பு வாங்கிறதுக்கு மட்டும் என்ன வர சொல்கிற? காசு கொடுத்து வாங்குகிற கப்பு. இப்போது எல்லா கப்புமே அப்படித்தானப்பா. மாலை 5:30 மணிக்கு புறப்பட்டு விட்டார்கள். அப்பா, கார் எடுக்க வேணாம், பார்க்கிங் கிடையாது, டாக்ஸிலே போயிடலாம், நீயே புக் பண்ணிவிடு. அப்பா டாக்ஸி புக் செய்தார். 10 நிமிடத்தில் டாக்ஸி வந்தது. இருவரும் பின்பக்கம் ஏறினார்கள். ஓடிபி சொல்லுங்க என்று பின்பக்கம் திரும்பினான் டிரைவர். அவனை பார்த்ததும் திக் என்றது அவளுக்கு. விஷ்ணு காலையில் சென்ட்ரலிலிருந்து பெயர் தெரியாத இன்னொருவனுடன் அவளை வள்ளுவர் கோட்டத்தில் இறக்கிவிட்ட அதே டாக்ஸிக்காரன். வண்டி புறப்பட்டது. விஷ்ணு பேச்சை ஆரம்பித்தான். சந்தரை பார்க்க போகிறீங்களா? ஆனால் டி நகரில் இல்லை காட்டுது ஆப்பு. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், ஆப் சொல்கிற இடத்துக்கு போங்க என்றால் சற்றே கடுப்போடு. இல்லை, காத்தால சென்ட்ரல்லேருந்து மாமா பையன் கூட ஒரே டாக்ஸியில் வந்தீங்களேன்னு தான் கேட்டேன். உங்களுக்குள்ளே என்ன பிரச்சனையோ எனக்கென்ன, இனிமேல் நான் வாயை திறக்கலை. அப்பாவை பார்த்தார். அவர் முகத்தில் கருமேகங்கள். அப்பா, உனக்கு ஒரு மோடி கோட்டு வாங்கிடட்டுமா? குர்தாவுக்கு பதில் அதை போட்டுக்கோயேன் என்று பேச்சை மாற்றினாள். அப்பா பதில் பேசவில்லை. முகத்தில் மேகம் கலையவில்லை. டி நகர் வந்து இறங்கினார்கள். அப்பா மெதுவாக பக்கத்தில் வந்து நடந்து கொண்டிருந்தார். உனக்கு ஒரு மாமா பையன் இருக்கிறது எனக்கு சொல்லவே இல்லையேம்மா என்றார் திடீரென்று. அப்பா என்றாள் அவள். அப்பா, என்ன நம்பு. காத்தால நான் ஒரு பையனோட டாக்ஸியில் வந்தது உண்மை. என்ன நடந்ததுன்னு வீட்டுக்கு வந்து சொல்கிறேன். நான் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லையே பேபி. அவள் மீது அதீத வாஞ்சை தோன்றும். சில நேரங்களில் மட்டுமே பேபி என்று அழைப்பார். அப்பா. அவளுக்கு மனம் நெகிழ்ந்தது. அவருடைய கைகளை இறுக பற்றி கொண்டாள். பொண்ணு பார்க்க வர்றதுக்கு நான் புடவை வாங்க வந்திருக்கேன்ப்பா. அப்போவே நீ புரிஞ்சிட்ருக்க வேண்டாமா? எனக்கு இந்த கல்யாணத்தில் பூரண சம்மதம்னு. நீ ஏன் வேறு எதையோ நினச்சி என் மேலே சந்தேகப்படுற? சாரிம்மா. மனசுக்குள்ளே ஒரு பரிதவிப்பு. ஏதாவது தடிக்கு விழுந்துடுவியோன்னு ஒரு பயம். சரி வா, கடைக்கு போகலாம். அப்பா, நீ என் மேலே சந்தேகப்பட்டதுக்கு உனக்கு ஒரு தண்டனை. என்ன, நான் 2 புடவையாக வாங்கிக்க போகிறேன். அம்மா, என்னை ஆசீர்வாதம் பண்ணு என்றான் அவன். வெளிர் நீல சட்டை போட்டிருந்தான். அமெரிக்கர்கள் பெருவாரியாக உபயோகிக்கும் நிறம். அமெரிக்க கம்பெனிக்கு ஃபைனல் இன்டர்வியூக்கு போவதால் அதை தேர்ந்தெடுத்திருந்தான். கருஞ்சிவப்பு நிறத்தில் டை கட்டியிருந்தான். சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் என்று அச்சதையை போட்டாள் அம்மா. அம்மா, ஃபைனல் இன்டர்வியூக்கு போகிற, நீ கல்யாணத்தை பற்றி பேசுகிற? உனக்கு வேலை கிடச்சி 2 லட்சம் சம்பளம் கிடச்சா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னல, அதனால தான் இப்படி ஆசீர்வாதம் பண்ணினேன். என் ஆசீர்வாதம் மட்டும் போதாதுடா. உனக்கு வரப்போகிற பொண்டாட்டி ஜாதகத்தில் யோகம் இருந்தால் உனக்கு இந்த வேலை கிடைக்கும். இந்த வீட்டுக்கு யோக ஜாதகத்தோட ஒரு பொண்ணு சீக்கிரம் வரணும். உன் நல்ல மனசுக்கு அப்படி ஒருத்தி வருவாம்மா. அவளாவது யோக ஜாதகத்தோடு இருக்கட்டும். என் மாதிரி இருந்துடக்கூடாதுன்னு தான் தினம் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அம்மா, என்ன இப்படியெல்லாம் பேசுகிற? உனக்கு என்ன குறைச்சல்? இன்டர்வியூக்கு போகிற, அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போடான்னு நான் சொல்லணும். சொல்ல முடியல, எல்லாம் விதி. விடுமா, அதை பற்றி இப்போ பேச வேணாம். ஒண்டியாலாக இருந்து வேலைக்கு போய் என்னை வளர்த்து படிக்க வச்சு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிற. உனக்காகவாது எப்படியாவது இந்த வேலையில் நான் சேர்ந்துடுவேன். பை ஆல் மீன்ஸ். ஷூவை எடுத்தான். கொஞ்சம் இருடா, தொடச்சி தர்றேன். அம்மா. தொடத்ததும் ஷூ புது பொலிவோடு இருந்தது. கருப்பு நிற லேப்டாப்பை பையில் முதுகில் மாட்டிக்கொண்டு அதில் தான் அவனுடைய சர்டிஃபிகேட்டுகள் அனைத்தும் இருந்தது. வர்றேம்மா. சிறிது நேரத்தில் கார் புறப்படும் சத்தம் கேட்டு காற்றில் கரைந்து போனது. பாஸ்ட் அண்ட் டெக் சொல்யூஷன்ஸ் என்ற பிரம்மாண்டமான கட்டிடத்தின் பார்க்கிங் ஏரியாவில் காரை நிறுத்தினான். வாசலில் இருந்த செக்யூரிட்டியின் சீருடையில் ஒரு செழுமை தெரிந்தது. ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டுவிட்டு கண்ணாடி கதவை திறந்து விட்டார். லிஃப்டில் 7வது மாடிக்கு போனான். கோட் போட்ட மல்கோவா ஒருத்தி அரைவட்ட மேஜைக்கு பின்னால் இருந்தாள். அவளின் நேம் பேட்ஜ் மோனிகா என்றது. ப்ளீஸ் பி சீட்டட் என்று எதிரே இருந்த சோஃபாவை காட்டினாள். உட்கார்ந்து என்னை சைட்டடி என்று கூறுவது போல இருந்தது அது. போய் அமர்ந்தான். திடீரென்று எழுந்தான். மறுபடியும் மோனிகாவிடம் போனான்.
நான் மட்டும்தான் இன்டர்வியூக்கு வந்திருக்கேனா? ஜஸ்ட் ஒரு ஆர்வத்தில் கேட்குறேன். நோ, இன்னொருத்தரும் வந்திருக்காங்க. லுக் தர். அவள் காட்டிய திசையில் பார்த்தான். மடியில் ஒரு கருப்பு லேப்டாப் பையை வைத்துக்கொண்டு அமர்ந்திருக்கும் அந்த பெண் யார்? சென்ட்ரலில் அவனுடன் டாக்ஸியில் வந்து வள்ளுவர் கோட்டத்தில் இறங்கிய பெண் போல இருக்கிறாளே. அருகில் போய் பார்த்தான். அவளே தான். தலையை படியவாரி இருந்தால் முகம் நுங்கு மாதிரி இருந்தது. அதில் கொஞ்சம் அறிவு ஜீவித்தனம் வேறு தெரிந்தது. வெள்ளை நிறத்தில் முழுக்கை சட்டை போட்டிருந்தால் நேராக போர்ட் மீட்டிங்கிலிருந்து இறங்கியவள் போல இருந்தாள். நீங்கள் இங்கே எப்படி என்றா. இன்டர்வியூ, ஃபைனல் இன்டர்வியூ. அன்னைக்கு ரயிலேருந்து இறங்கினவுடன் பார்க்குறப்ப வேற மாதிரி இருந்தீங்க. ரயிலில் எல்லாரும் ராப்பிச்ச மாதிரி தான் இருப்பாங்க. இன்டர்வியூன்னு அன்னைக்கு சொல்லவே இல்லை. என்னைக்கு? டாக்ஸியில் வந்தப்போ நான் கூட உங்களுக்கு மாமா பையனாக இருந்தேனே அப்போது. இனிமே நீங்கள் என் மாமா பையன் இல்லை. பாவம் அப்பா அப்செட் ஆகிட்டாரு. அப்பாவுக்கு எப்படிங்க தெரிஞ்சது? விஷ்ணு சொல்லிட்டான். யார் அந்த விஷ்ணு? அந்த டாக்ஸி டிரைவர் தான். பரவாயில்லையே, பேரெல்லாம் இன்னும் ஞாபகம் வச்சுருக்கிறீங்க. திடீர்னு மல்கோவா மோனிகா அவனை அழைத்தாள். மிஸ்டர் சந்தர், இந்த ஃபார்மில் ஃபில் பண்ணி கொடுங்க. அவன் பெயரை கேட்டதும் வள்ளுவர் கோட்டை பெண் ஆச்சரியமடைந்தாள். வாட், உங்கள் பேர் நிஜமாவே சந்தரா? ஆமாம், சர்டிஃபிகேட் காட்டட்டுமா? அவனை வாய்க்கு வந்த பேர் கூப்பிட சொன்னீங்க. குமரன் குறுக்கு சந்தை பார்த்து உங்களை எதேச்சியாக சந்தர்னு கூப்பிட்டேன். வாட் ஏ சர்ப்ரைஸ், உங்கள் பேரே சந்தர் தான். நம்பவே முடியல. ஆமாம், இல்லை, இன்ட்ரெஸ்டிங் என்றான் சந்தர். மிஸ் விஜிதா என்று அழைத்தாள் மோனிகா. நீங்களும் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுங்க. யூ விஜிதாவா என்றான் நம்ப முடியாமல் சந்தர். ஆமாம், என் பேர் விஜிதா தான். அன்னைக்கு டாக்ஸியில் நீங்களும் வாய்க்கு வந்தபடி விஜிதான்னு கூப்பிட்டீங்க. ஆனால் என் பேர் நிஜமாவே விஜிதா தான். எப்படிங்க இந்த மாதிரியெல்லாம் நடக்குது? நாம் 2 பேருக்குமே ஞான திருஷ்டி இருக்கும் போல என்றான் சந்தர். மோனிகா மறுபடியும் இருவரையும் அழைத்தாள். போய் ஃபார்ம் பூர்த்தி செய்துவிட்டு வந்தார்கள். இப்போது சோஃபாவில் அருகருகே அமர்ந்து கொண்டார்கள். விஜிதா, உங்களை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. ஏன், எனக்கு என்ன, காட்டு மிராண்டி மாதிரியாக இருக்கிறேன்? ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மாதிரி நீட்டாக தானே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதுதான் எனக்கு பயமே. உங்களை பார்த்தா சத்தியமாக என்னை விட இன்டெலிஜென்ட் மாதிரி தெரியுது. லுக் வேறு லெவலில் இருக்குது. இந்த வேலை எனக்கு கிடைக்காது. இல்லை, உங்ககிட்ட ஒரு ராயல் லுக் இருக்குது. என்னங்க ராயல், அது இதுன்னு ஏதோ சலூன் பேரெல்லாம் சொல்கிறீங்க. நோ, பாசிட்டிவ். இந்த வேலை உங்களுக்கு தான். தேங்க்யூ. இந்த வேலை கண்டிப்பாக எனக்கு வேணும். சென்ட்ரலில் டாக்ஸியை ஷேர் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி இந்த வேலையும் என்னால் ஷேர் பண்ண முடியாது. சினிமாவில் வர்ற மாதிரி உங்களுக்கு விட்டு கொடுக்கவும் முடியாது. ஓகே, தகுதி உள்ளவங்க வெற்றி பெறட்டுமே என்றாள் விஜிதா. இந்த வேலை கிடைச்சாதான் எனக்கு கல்யாணமே ஆகும். அப்படி ஒரு கண்டிஷன் இருக்குது. எந்த பொண்ணு அப்படி ஒரு கண்டிஷன் போட்டது? நான் தான் அப்படி கண்டிஷன் போட்டது. நீங்கள் பொண்ணா? சந்தருக்கு சிரிப்பு பீறிட்டு கொண்டு வந்தது. இந்த கண்ணாடி கட்டிடத்துக்குள்ளே பலமாக சிரிக்கக்கூடாது. செல்ஃபோனில் ஏதாவது ஸ்மைலி போட்டு அனுப்பலாமே தவிர சிரிக்கக்கூடாது. வாயை பொத்தி கொண்டா. உங்கள் நிலைமையை பார்த்து நானும் விட்டு கொடுப்பேன்னு நினைக்க வேணாம். இது ஒரு பெரிய லெவலில் இருக்கிற போஸ்ட்டு. மெரிட்டில் தான் பேசணும். அதுதான் நல்லது. உங்களுக்கு இல்லை, இந்த கம்பெனிக்கு. ஏங்க, உள்ள இன்டர்வியூவில் போய் இந்த மாதிரி சோப் அடித்து பேசிடாதீங்க. இம்ப்ரெஸ் ஆகி உங்களுக்கு வேலையை கொடுத்துட போகிறாங்க என்றான் சந்தர். விஜிதா என்று அழைத்தாள் மோனிகா. ப்ளீஸ் வலது பக்கம் இருக்கிற HR ரூமுக்கு போங்க. விஜிதா எழுந்தாள். நடந்தாள். நடையில் ஒரு மிடுக்கு இருந்தது. வலது பக்கம் திரும்பி மறைந்து போனாள். பின்னால் சாய்ந்து அமர்ந்து கண்களை மூடினான் சந்தர். அம்மாவின் முகம் வந்தது. அம்மா தான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாள். ஒரு தடவை கூட தன் வாழ்வில் ஏற்பட்ட துயரங்களை அவனிடம் கூறியதே இல்லை. அவன் குழந்தையாக இருந்தபோது அவனையும் அம்மாவையும் விட்டுவிட்டு போன அப்பாவை பற்றி ஒரு தடவை கூட அவனிடம் கூறியதில்லை. அம்மாவுக்காக இந்த வேலை கிடைக்க வேண்டும். அம்மா ஆசைப்பட்டபடி ஒரு நல்ல மருமகள் வந்து அவள் வாழ்வில் மறுபடியும் வசந்த பூக்கள் பூக்க வேண்டும். யோசித்து கொண்டே இருந்தான். 1/2 மணி நேரம் ஆயிற்று. விஜிதா வெளியே வரவே இல்லை. ஃபோன் எடுத்து உபயோகிக்கவும் பயமாக இருந்தது. மோனிகா முறைப்பாள். அதனால் தகுதி இழப்பு கூட நேரிடலாம். ஒரு வழியாக விஜிதா வெளியே வந்தாள். சோஃபாவில் அமர்ந்தாள். சந்தரிடம் எதுவும் பேசவில்லை. சந்தர் என்று அழைத்தாள் மோனிகா. அது வலது பக்கம் போனான் சந்தர். இன்டர்வியூ மிகவும் கடினமாக இருந்தது. 90% கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லிவிட்டான். முடிவில் டெக்னிக்கல் ஹெட் எழுந்தார். கைகளை நீட்டினார். கன்கிராட்ஸ். இப்போது HRம் எழுந்தார். உங்கள் பேக்கேஜ் வருஷத்துக்கு 30 லட்சம், போக போக இன்னும் அதிகமாகும்.
மிதந்து கொண்டு வெளியே வந்தான். மனதுக்குள் கணக்கு போட்டான். மாதத்துக்கு 2.5 லட்சம். அவன் இலக்கு வைத்திருந்த 2 லட்சத்தை விட 50,000 அதிகம். விஜிதா சோஃபாவில் இன்னும் அமர்ந்திருந்தாள். நீங்கள் இன்னும் போகலையா விஜிதா? இல்லை, உங்கள் ரிசல்ட் தெரிஞ்சுக்கிட்டு போகலான்னு காத்திருந்தேன். எனக்கு வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சாரி விஜிதா, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். நெக்ஸ்ட் டைமா? எனக்கும் வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சே. 30 லட்சம். எப்படிங்க 2 பேருக்கும்? கடவுள் இருக்கான் குமார். என்ன நீங்கள் பாட்டுக்கு குமார் அது இதுன்னு என் பேரை அடித்து விடாதீங்க. நான் நிஜமாவே குமார் ஆகிட்டா இந்த வேலை போயிடும். சந்தருக்கு தான் இந்த வேலை கிடச்சிருக்குது. ரப்பர் பேண்டை இழுப்பது போல வாயை பக்கவாட்டில் இழுத்து லேசாக முறுவலித்தாள். அம்மாவுக்கு மெசேஜ் அனுப்பிட சொல்லிடுறேன் என்றான் சந்தர். அப்படியே அம்மாவுக்கு ஸ்வீட் வாங்கிட்டு போங்க என்றவள் வாய்க்குள் ஏதோ முணுமுணுத்தாள். என்னங்க லோ வாய்ஸில் என்னமோ சொல்கிறீங்களே, தம்பி ராமையா மாதிரி. அம்மா கொண்டுன்னு சொன்னேன். இருவரும் வெளியே வந்தார்கள். செக்யூரிட்டியை ஒரு தெனாவெட்டுடன் பார்த்தான் சந்தர். 2 பேரும் ஒரு காப்பி சாப்பிட்டுட்டு போகலாமா என்றான் சந்தர். ஆளுக்கு ஒரு காப்பி சாப்பிட்றது இருந்தால் வர்றேன். நானும் அதைத்தான் சொன்னேன். கேபடேரியாவுக்கு போனார்கள். லேப்டாப் பைகளை மேஜைக்கு அடியில் வைத்தார்கள். காப்பி வந்தது. குடிக்க ஆரம்பித்தார்கள். இந்த கம்பெனியில் வேலைக்கு சேர போகிறோம், பயமாக இருக்குது என்றான் சந்தர். ஏன், கம்பெனி நல்ல கம்பெனி தானே? கம்பெனியெல்லாம் நல்ல கம்பெனி தான். காப்பி தான் கேவலமாக இருக்குது. இனிமேல் தினம் இதை குடிக்கணுமே நினச்சாதான் பயமாக இருக்குது. உங்கள் அம்மா கிட்ட சொன்னால் தினமும் ஃப்ளாஸ்கில் காப்பி போட்டு தருவாங்களே. நாமட்டு சிரிப்பு. சாரி, தப்பாக நினச்சிக்க வேணாம் என்றால் தொடர்ந்து. ஓகே போகலாம். பால்கோவா வாங்கிட்டு போகணும். அவள் சிரித்தாள். ஆமாங்க, என்னோட அம்மாவுக்கு தான். பின்ன உங்கள் அம்மாவுக்கா? எனக்கு அம்மா இல்லை. ஓ சாரி, பரவாயில்ல, வாங்க போகலாம். பையை எடுத்துக்கொண்டு நகர்ந்தாள் விஜிதா. சந்தரும் பையுடன் நகர்ந்தான். பேன் பாக்கெட்டில் கைவிட்டு கார் சாவியை எடுத்தான். காரின் ரிமோட் சாவியை அமுக்கியதும் 3 வரிசை தள்ளி கிக் என்றது ஒரு சத்தம். மஞ்சள் நிற மின்னல் சில மில்லி செகண்ட் பக்கத்தில் இருந்த கருப்பு காரில் பிரதிபலித்தது. விஜிதா, என் கூட காரில் வாங்கன்னு சொல்லி உங்களை தர்ம சங்கடப்படுத்த மாட்டேன். நானும் வரமாட்டேன். என்கிட்ட கார் இருக்குது, ஆனால் கொண்டு வரல. டிராஃபிக் வயலேஷன் பார்த்தா நான் கடுப்பாயிடுவேன். டாக்ஸி பிடிச்சிக்கிறேன். டாக்ஸி புக் செய்தால். டாக்ஸி வரும் வரை சந்தர் காத்திருந்தான். டாக்ஸி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு என்றாள் விஜிதா. டிரைவர் பேர் பாருங்க, விஷ்ணுவாக இருக்க போகுது. பார்த்துட்டேன். விஷ்ணு இல்லை, சிவன். பால்கோவா பேக்கெட்டை அம்மாவிடம் நீட்டினான் சந்தர். அம்மா, வேலை கிடைச்சாச்சு. அம்மா ஸ்வீட் டப்பாவை சாமி அறையில் வைத்தாள். புதிதாக துணி காய போடும் கிளிப்பு வாங்கினாள். அதை கூட முதலில் சாமி அறையில் தான் வைப்பாள். 2 லட்சமா? பால்கோவா விலையா? சம்பளம் 50,000 அதிகம். 2.5. அப்போது நல்ல குண்டான பொண்ணாவே பார்க்கலாம். கோயம்புத்தூருக்கு டிக்கெட் போட்டுட்டா? அம்மா அவசரப்படாத. நான் புது வேலையில் சேர்ந்து கையில் 2.5 லட்சம் சம்பளம் வாங்கின உடனே பொண்ணு பார்க்கலாம். சரி, நாளைக்கே ஜாயின் பண்ணு. இதென்ன ப்ளே ஸ்கூலா? உடனே சேர்றதுக்கு இப்போ இருக்கிற கம்பெனிக்கு 2 மாதம் நோட்டீஸ் தரணும். ஒருவேளை புது கம்பெனி அந்த 2 மாதம் சம்பளத்தை கட்டினா உடனே சேரலாம். அப்படி கூட செய்வாங்களா? என்னோட சேவை உடனே அவசியம்னா அப்படி செய்வாங்க. புது வேலையில் சீக்கிரம் சேர்ற வழியை பாரு. 2 மாதம் அதிகமானால் புது சம்பளம் கிடைக்கும். உனக்கு டீச்சருங்கிறது சரியாக தான் இருக்குது. கணக்கு டீச்சர் வேலை கிடைச்சிருக்கே. ஏதாவது கோவிலுக்கு போயிட்டு வரலாமா? நவக்கிரக ஸ்தலத்துக்கு ஒரு டூர் போயிட்டு வரலாமா? நோட்டீஸ் பீரியடில் பழைய கம்பெனியில் லீவு போட முடியாது. புது கம்பெனியில் சேர்ந்த உடனே லீவு போட முடியாது. ஆக மொத்தம் லீவே போட முடியாதுன்னு சொல்லிடு. அம்மா உள்ளே போய்விட்டாள். சித்தப்பாவிடம் ஃபோன் பேச சென்றிருக்கலாம். சந்தருக்கு சம்பளம் கூடியிருப்பதை கூறி கல்யாண சந்தையில் அவனுடைய ஸ்டார் ரேட்டிங்கை கூட்டியிருப்பாள். மாலை அம்மா ஒரு நல்ல புடவை கட்டிக்கொண்டு வெளியே புறப்பட தயாராக இருந்தாள். அடுத்த தெரு மண்டபத்தில் ஒரு ஆன்மீக சொற்பொழிவு ஆரம்பிக்கிறாங்க. தினம் நடக்க போகுது. நான் போயிட்டு வந்துடுறேன். எத்தனை மணிக்கு முடியும்? 9க்கு ஆயிடும். சப்பாத்தி செஞ்சு வச்சுருக்கேன், சாப்பிட்டுக்கோ. சரி, போயிட்டு வா. அம்மா புறப்பட்டு போனால் கேட்டை மூடும் சத்தம் கேட்டது. 8 மணிக்கு ஃபோன் வந்தது. அம்மா, என்னம்மா? சப்பாத்தி சாப்பிட்டியா? சாப்பிட்றேன். ஃபோனை வைத்து விட்டான். அரை மணி நேரத்தில் அம்மாவிடமிருந்து இன்னொரு ஃபோன். சப்பாத்தி சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். அப்புறம் என்ன செஞ்சேன்? கையை கழுவிட்டேன். அடே, கிரேவி மிச்சம் இருந்தால் ஃப்ரிட்ஜில் எடுத்து வை, நாளைக்கு ஆகும். அம்மா, ஃப்ரிட்ஜிலேருந்து தானே எடுத்தேன், திருப்பி ஃப்ரிட்ஜிலேயே வைக்கணுமா? சொல்கிறத செய்டா. கிச்சனில் தோசை மாவு திறந்துருந்தா ஒரு தட்டு போட்டு மூடி வை. அம்மா, கிருஷ்ணலீலா உபன்யாசம் கேட்க போயிட்டு கிச்சனை பற்றியே பேசிகிட்ருக்கிறியம்மா. ஃபோனை வை. 9:30 மணிக்கு அம்மா வந்து விட்டாள். உபன்யாசம் நல்லா இருக்குதுடா. முடிஞ்சிச்சு. இனிமேல் டெய்லி போகிறேன். அம்மாவும் சாப்பிட்டு முடித்து விட்டாள். கையை துடைத்து கொண்டே வந்தாள். உபன்யாசத்திலேருந்து ஃபோன் பண்ணி கிச்சன் சமாச்சாரம் எல்லாம் உன்கிட்ட பேசினது மனசுக்கு கஷ்டமாக தான் இருந்தது. ஒரு மருமக இருந்தால் உன்கிட்ட பேசியிருப்பேனா? அத்தனையும் அவகிட்ட தான் பேசியிருப்பேன். ஷாப்பிங் போயிட்டு இது அத்தனையும் அவள் உன்கிட்ட பேசியிருப்பா.
அப்படி சொல்லாதடா, எனக்கு மணியான ஒரு மருமக வருவா. அம்மா உடை மாற்றிக்கொள்ள போய்விட்டாள். சுந்தர் ஃபோனை கையில் எடுத்தான். வாசல் லைட்டை அணைச்சிடட்டுமா என்றாள். நைட்டியில் வந்த அம்மா. அதுக்கு முன்னால் ஒரு சின்ன ஹெல்ப்பு. என் லேப்டாப்பை கொண்டு வாயேன். லேப்டாப்பை கொண்டு வந்து கொடுத்தாள் அம்மா. அம்மா, இன்னொரு உதவி. லேப்டாப் பையில் என் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாம் இருக்குது. எடுத்து பத்திரமா பீரோவில் வச்சுட. சரியான சோம்பேறிடா என்று அவன் தலையில் செல்லமாக தட்டிவிட்டு அறைக்குள் போனாள் அம்மா. திடீரென்று அறையிலிருந்து அம்மாவின் பெரிய குரல் கேட்டது. டேய், என்னடா இது? என்னம்மா எல்லா சர்டிஃபிகேட்லேயும் விஜிதான்னு பேர் இருக்குது? அப்பா, ஒரு குட் நியூஸ் என்றாள் விஜிதா. சொல்லுமா என்றார் மௌலி. என்னோட பழைய கம்பெனி ஹெச்ஆர் கிட்ட ஃபோனில் பேசினேன். நோட்டீஸ் வேணாம், உடனே ரிலீவ் பண்ணிடுறோம்னு சொன்னாங்க. உன்மேலே அவ்வளவு கரிசனம். பரவாயில்லையே. அப்படி சொல்ல முடியாதுப்பா. செலவை குறைக்கிறதுக்காக கூட இருக்கலாம். ஐடி கம்பெனிக்காரங்களை புரிஞ்சிக்கவே முடியாது. எப்போ ஜாயின் பண்ணலான்னு இருக்க? 4 நாள் பார்த்து சொல்லுங்கப்பா. மௌலி தினசரி கேலண்டரை எடுத்து பார்த்து கொண்டு அமர்ந்தார். கை விரல்களை விட்டு ஏதோ கணக்கு போட்டார். 14ஆம் தேதி சேர்ந்துக்கிறியா? ரொம்ப சீக்கிரமாகவே இருக்கே. 10 நாள் எந்த வேலைக்கும் போகாமல் ஃப்ரீயாக இருக்கலான்னு பார்த்தேன். உன்னை 18ஆம் தேதி பொண்ணு பார்க்க வராங்க. அந்த நேரத்தில் நீ பெரிய வேலையில் இருந்தால் நல்லா இருக்கும். இல்லைப்பா, எனக்கு ரெஸ்ட் வேணும். வேறு தேதி பாருங்கள். 20ஆம் தேதி கூட நல்லா இருக்குது. சரிப்பா, பொண்ணு பார்க்க வர்ற அன்னைக்கு உன் சுலோச்சனா அத்தையை வர சொல்லியிருக்கேன். அந்த நேரத்தில் வீட்டில் ஒரு பெரிய பொம்பளை இருந்தால் நல்லா இருக்கும். அப்பா உணர்ச்சிகளை மறைத்து கொண்டு பேசுவது விஜிதாவுக்கு நன்றாகவே புரிந்தது. வர்றவங்களுக்கு அம்மாவை பற்றி விவரம் தெரியுமா? சொல்லியிருக்கேன். தெரிஞ்சுதான் வர்றாங்க. அப்போ சரி. எக்காரணத்தை முன்னிட்டும் பொய் எதுவும் சொல்ல வேண்டாம். சொல்ல மாட்டேம்மா. என்னை பற்றி உனக்கு தெரியாதா? அப்பாவை பற்றி அவளுக்கு தெரியும். ஊருக்கே தெரியும். மிகுந்த நேர்மையானவர். கொஞ்சம் கூட அதிர்ந்து பேசாதவர். அப்படி இருந்தும் இப்போது இப்படிப்பட்ட நிலை. விஜிதாவுக்கு அப்பாவை பார்க்க பாவமாக இருந்தது. சரிப்பா, 20ஆம் தேதி ஜாயின் பண்ணிடுறேன். பொண்ணு பார்க்க வர்றவங்கள 18ஆம் தேதி வர சொல்லிடுங்க. புதுசாக வாங்கின சாரிக்கு ஜாக்கெட் கூட தச்சு நாளைக்கு வந்துடும். நான் ஆதம்பாக்கம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் என்று அப்பா கிளம்பினார். ஆதம்பாக்கத்தில் தான் அவருடைய மூத்த சகோதரி சுலோச்சனா இருக்கிறார். விஜிதாவுக்கு அத்தை. பெண் பார்க்க வரும்போது உறவுக்கார கும்பலை கூட்ட விரும்புகிறார். இன்னும் சிலருக்கு ஃபோன் செய்து வரவழைத்து விடுவார். குளிக்கலாம் என்று கிளம்பும்போது விஜிதாவின் ஃபோன் பதறியது. பார்த்தால் ஏதோ புது நம்பர். ஏதாவது மார்க்கெட்டிங் அழைப்பாக இருக்கலாம் என்று துண்டித்தாள். 2 நிமிடம் கழித்து மறுபடியும் ஃபோன். அதே நம்பர். எடுத்து காதிலிருந்து சற்று தொலைவிலேயே வைத்து கொண்டாள். ஹலோ என்றது ஒரு ஆண் குரல். யார் நீங்க என்றாள் விஜிதா. பேங்க் பாஸ்வேர்டு கேட்டு சில ஹிந்தி குரல்கள் கேட்கும். அவர்களை தனக்கு தெரிந்த ஹிந்தியில் திட்டுவாள். விஜிதாவுக்கு கடுப்பாக இருந்தது. யார் நீங்கள்? என்ன வேணும்? இப்படி தமிழில் பேசுங்க. நான் தான் சந்தார் பேசுகிறேன். சந்தரா, உங்களுக்கு என் ஃபோன் நம்பர் எப்படி கிடைச்சது? நீங்கள் தான் கொடுத்தீங்க. நான் எங்கே கொடுத்தேன்? கொடுக்கலைங்க. வீட்டில் வச்சுட்டு போயிட்டீங்க. புரிகிற மாதிரி சொல்லுங்களேன். எனக்கு உடனடியாக சில தகவல்கள் தேவை. உங்கள் காலேஜில் கொடுத்த ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் சீரியல் நம்பர் சொல்லுங்கள். அது எதுக்கு? சொல்லுங்களேன். டிசி நம்பர் சொல்லுங்கள். எதுக்கு என்றால் மறுபடியும். இங்கே ஒரு டிசி கேட்குறாரு. டிராஃபிக் கான்ஸ்டபிள் வண்டியில் டிசி இருக்கான்னு கேட்குறாரு. நீங்கள் ஏதோ ஓட்டுறீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆமாம், வண்டி ஓட்டுறேன். டிசி கிட்ட மாட்டிக்கிட்டேன். என்ன பயந்துட்டிங்களா? ஓகே, விஷயத்துக்கு வரேன். உங்கள் லேப்டாப் பேக்லேருந்து உங்கள் சர்டிஃபிகேட் எல்லாம் கொஞ்சம் எடுங்களேன். நான் லைன்லேயே இருக்கிறேன். விஜிதா தோள்பட்டைக்கும் காதுக்கும் இடையில் ஃபோனை இடுக்கி கொண்டு லேப்டாப் பையை திறந்து சர்டிஃபிகேட்டை எடுத்தாள். அவள் முகம் மாறியது. எல்லாமே சந்தரின் சர்டிஃபிகேட்டுகள். ஹலோ, எல்லாமே உங்கள் சர்டிஃபிகேட்டாக இருக்குது. எப்படி இந்த மாதிரி ஆச்சு? நான் சொல்கிறேன். நீங்கள் 2 தப்பு செஞ்சுருக்கீங்க. முதல் தப்பு, என் மாதிரியே லேப்டாப்பை கொண்டு வந்திருக்கீங்க. 2வது தப்பு, கேபிட்டேரியத்தில் காப்பி குடித்து முடித்த உடனே உங்கள் பைக்கு பதிலாக என் பையை கொண்டு போயிருக்கிறீங்க. அவளை குற்றம் சொன்னதும் விஜிதாவுக்கு ஜிவ்வென்று கோபம் வந்தது. நீங்கள் தான் பையை மாற்றி எடுத்துகிட்டு போயிருக்கிறீங்க. நோ, நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். முதல்ல பையை எடுத்தது யார்? நீங்கள். மிச்சம் இருக்கிற பையை நான் எடுத்துக்கிட்டேன். வேணும்னா கேபிட்டோரிய சிசிடிவி கேமராவை சர்ச் பண்ணி பார்க்கலாமா? சாரி, என் தப்பு. நடந்து போச்சு. சர்டிஃபிகேட் கூட பையில் உங்கள் ரெஸ்யூம் இருந்தது. அதில் தான் உங்கள் ஃபோன் நம்பர் இருந்தது. இதோ பாருங்கள், டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கணும்னா படித்து வாங்குங்க. இப்படி இன்னொருத்தர் சர்டிஃபிகேட்டை சுடாதீங்க. நிறுத்துங்க. உங்கள் சர்டிஃபிகேட்டை பார்த்தேன். நான் எல்லாத்துலேயும் 90+ மார்க்கு. நீங்கள் ஒரு சப்ஜெக்டில் 56 மார்க் தான். இப்போ என்ன செய்ய போகிறீங்க? இப்போது அந்த பேப்பரை இன்னொரு தடவை எழுத முடியாதுங்க. அப்படியே இருந்துட்டு போகட்டும், விடுங்க. அது இல்லை, என் சர்டிஃபிகேட் எல்லாம் என்கிட்ட எப்படி கொடுக்க போகிறீங்க? எனக்கு நாளைக்குள்ளே வேணுமே. திரிசூலமலைக்கு பக்கத்தில் இருக்கிற 4வது புளிய மரம் கீழே வச்சிட்றேன். நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. வாட்? இல்லைன்னா ஒரு அடியாள்கிட்ட கொடுத்து அனுப்புகிறேன்.
வெத்தலை போட்ட வாய் சிவக்குன்னு அவர் சொல்லுவார், மருதாணி வச்சா விரல் சிவக்குன்னு நீங்கள் சொன்னால் கொடுத்துடுவார். விளையாடாதீங்க, நாம் ஏதாவது காமன் பிளேஸில் மீட் பண்ணலாம், அங்கே பையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரி, ஈவினிங் மெட்ரோ மாலுக்கு வாங்க, அங்கே ஃபுட் கோர்ட்டில் பார்க்கலாம். இதுதான் என் நம்பர், சேவ் பண்ணிக்கோங்க. 56 முடியும் என்றான் சந்தர். மார்க்கும் 56, ஃபோன் நம்பரு 56. சிரித்தாள் விஜிதா. பிறகு ஃபோனை ஆஃப் செய்தாள். மாலை 5 மணி. அவளின் அப்பா வந்துவிட்டார். முகத்தில் சந்தோஷம் தெரிந்தது. நான் கூப்பிட்ட எல்லாருமே 18ஆம் தேதி வர்றேன்னு சொல்லிட்டாங்கம்மா. பெண் பார்க்குற வைபவத்தை கிராண்டாக பண்ணிடலாம். நீ ஏதோ வெளியில் கிளம்புற மாதிரி இருக்கே. ஆமாம், மெட்ரோ மால் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அதுக்கு லேப்டாப் பை எதுக்கு? அப்பா உண்மையை சொல்லிடுறேன். நான் இன்டர்வியூக்கு போன இடத்துல பை மாறி போயிடுச்சு. ஒருத்தரோட சர்டிஃபிகேட் எல்லாம் என்கிட்ட வந்துடுச்சு. என் சர்டிஃபிகேட் எல்லாம் அவர்கிட்ட இருக்குது. போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும். சரி, போயிட்டு வா. யார் அந்த பொண்ணு? பொண்ணு இல்லைப்பா, பையன். பேரு சந்தர். சந்தரா? அப்பாவின் முகத்தில் இவ்வளவு நேரம் இருந்த சந்தோஷம் காணாமல் போனது. உன்னை டாக்ஸியில் கூட்டிகிட்டு வந்து வள்ளுவர் கோட்டத்தில் ட்ராப் பண்ணானே, அவனா? ஆமாம். அப்பா பால்கனி வரைக்கும் நடந்தார். சற்று நேரம் கைப்பிடியை பிடித்து கொண்டு நின்றார். பிறகு திரும்பி வந்தார். சரி, போயிட்டு வா. அப்பா, நான் போகிறது உங்களுக்கு பிடிக்கல, நீங்களும் வேணும்னா போய் சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டு வாங்கிட்டு வாங்க. எனக்கு வேலையில் ஜாயின் பண்ண சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். நீயே போயிட்டு வா. சரிப்பா. முடிஞ்சா வர்றப்போ ஜாக்கெட் தைக்க கொடுத்துருந்திய, அதை வாங்கிட்டு வா. பொண்ணு பார்க்க வர்றதுக்காக தைக்க கொடுத்துருந்திய அந்த ஜாக்கெட்டு. சிக்கு விழுந்திருந்த இயர்போன் வயரை பிரித்து கொண்டிருந்தான் சந்தர். நீ எப்போவுமே இப்படித்தான் செஞ்சு வைக்கிற என்றால் அம்மா. வர லட்சுமி, கொடு, நான் எடுத்து தர்றேன். அம்மாவிடம் ஒயரை கொடுத்தான். நீ சிக்கல் பண்ணுவ, நான் அதை பிரிக்கணுமா என்றால் எங்கோ பார்த்து கொண்டு அம்மா. என்ன ஏதோ ட்ராமா டைலாக் மாதிரி பேசுகிற? யாருடா அந்த பொண்ணு? விஜிதா. நீ இதை கேட்பேன்னு எதிர்பார்த்தேன். ஜஸ்ட் 2 தடவை பார்த்துருக்கேம்மா, அவ்வளவுதான். எப்போ பார்த்த? சென்ட்ரல் ஸ்டேஷனில் டாக்ஸி கிடைக்காம வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ என் டாக்ஸியில் இடம் கொடுத்தேன். அவளுக்கு நீ ஏன் இடம் கொடுத்த? டாக்ஸியில் ஏறி நேராக நம்ம வீட்டுக்கு வர வேண்டியது தானே. நேராக எப்படி வர முடியும்? நிறைய இடத்துல லெஃப்ட் டர்ன், ரைட் டர்ன் எடுக்க வேண்டியிருந்துச்சே. ஒரு இடத்துல யூ டர்ன் கூட போட்டாங்க. ஓங்கி அரைஞ்சிடுவேன். நீ தேவையில்லாமல் அவளை இழுத்து விட்டுக்கிட்ட. வயதான ஆள் ரூபாய் நோட்டுகளை எண்ணுவது போல நிதானமாக இயர்ஃபோனை பிரித்து கொண்டிருந்தாள் அம்மா. ஏன் இவ்வளவு மெதுவாக சிக்கலை பிரிக்கிற? சீக்கிரமாக எடுக்க வேண்டியது தானே. மெதுவாக பிரித்தா உன்கிட்ட நிறைய பேசலாம். அதுதான். சொல்லு, வேற என்ன பேசணும்? அவளோட சர்டிஃபிகேட் எல்லாம் நம்ம வீட்டுக்கு எப்படி வந்தது? நேற்று அவளும் இன்டர்வியூக்கு வந்திருந்தா. அப்போது பை மாறி போச்சு. 2 பேரும் 10 அடி இடைவெளியில் இருந்தால் எப்படி பை மாறும்? காப்பி சாப்பிட்றப்போ மாறி போச்சுமா. அப்போது நீ அவ கூட காப்பி சாப்பிட்ருக்க, அப்படித்தானே? ஆமாம். காப்பி சாப்பிட்டா தப்பா? தப்பு தான். என் பையன் சாப்பிட்றது தப்பு. அம்மா, உனக்கு என்ன தான் பிரச்சனை? ஏன் இப்படி என்னை எப்போ பார்த்தாலும் சிசிடிவியில் பார்த்துக்கிட்டே இருக்கிற? நீ லவ் மேரேஜ் பண்ணிக்குவியோன்னு பயம். உனக்கு தான் என் கதை தெரியுமில்ல. 20 வயசாகும் போதே லட்சுமி காதலிக்க ஆரம்பித்து விட்டாள். காதலிக்க வைத்தது அவள் படித்த தொடர்கதைகளும் சினிமாக்களும். அந்த காலத்து கதைகளில், சினிமாக்களில் புனிதமாக காதலித்தார்கள். காதலி சொன்னா கேட்ட காதலன் கூட தெரிந்து விடுவான். வயது பெண்கள் காதலன் ஃபோட்டோவை பீரோவில் மடித்து வைத்து புடவைக்குள் ஒளித்து வைத்து காதலித்தார்கள். பெண்ணாக பிறந்தவள் காதலித்தே தீர வேண்டும் என்ற ஜென்சி வேறு காதல் பாட்டு பாடி நினைவூட்டி கொண்டிருந்தார். விளைவு, கிருஷ்ணமூர்த்தியை காதலித்தாள். அவன் ஒரு கொடிய வில்லன் என்று தெரியாமலேயே பின்னால் போனாள். கிருஷ்ணமூர்த்தி என்பது வில்லனுக்கான பெயர் இல்லை. தாலுகா ஆபீஸில் செக்ஷன் ஆஃபீஸராக இருப்பவர்களுக்குத்தான் பெயர் என்பது அனைவரின் எண்ணமாக கூட இருந்தது. அவள் வீட்டுக்கு விஷயம் தெரிந்தபோது வழக்கமான எதிர்ப்பு தான். இந்த கல்யாணம் நடக்காது, மீறி நடந்தால் இந்த வீட்டில் என் பிணத்தை தான் பார்ப்பாய் என்றார் அப்பா. ஒரு நாள் ராத்திரி 30 பவுன் நகையோடு வீட்டை விட்டு வெளியே போனாள் லட்சுமி. அடுத்த நாள் ஏதோ ஒரு கோவிலில் திருட்டு தாலி கட்டினான் கிருஷ்ணமூர்த்தி. அப்பா பிணமாகவில்லை. சினிமாவுக்கு வருவது போல அண்டாவிலிருந்து நீர் மொண்டு தலைக்கு குளித்தார். திருமணத்துக்கு பிறகு அவள் வீட்டிலிருந்து யாரும் அவளை பார்க்க வரவே இல்லை. சரியாக 1 வருடத்தில் சந்தர் பிறந்தான். இந்த இடைப்பட்ட காலத்தில் கிருஷ்ணமூர்த்தியின் சுயரூபம் வெளிவர துவங்கியது. ஆஃபீஸில் கையாடல் செய்தான். போலீஸ் கேஸ் ஆகக்கூடாது என்று லட்சுமியின் நகைகளை விற்று பணத்தை கட்டி தப்பித்தான். வேலை போயிற்று. வேறு ஏதோ சட்டவிரோத சமாச்சாரங்கள் செய்து வருவதாக அரசல் பொருசலாக லட்சுமி காதுக்கு செய்திகள் எட்டியது. பிறகு அடிக்கடி பம்பாய் போக ஆரம்பித்தான். எதுக்கு அடிக்கடி வட இந்தியா போகிறீங்க? என்ன செய்ய போகிறீங்க? பம்பாயில் என்ன வேலை என்று கேட்க ஆரம்பித்தாள். அதை பற்றி உனக்கென்ன? உனக்கு சோறு போடுறனில்ல, தின்னுட்டு கம்முன்னு கடை. இந்த பதிலை எதிர்பார்த்திருந்தாள் லட்சுமி.
நீங்கள் ஏன் இவ்வளவு மோசமாக நடந்துக்கிறீங்க? கல்யாணத்துக்கு முன்னால் நல்லவராக தானே இருந்தீங்க. கல்யாணத்துக்கு முன்னாலேயும் இப்படி தான் இருந்தேன். நீங்கள் இப்படிப்பட்டவர்னு அப்போ என்கிட்ட சொல்லவே இல்லையே. நீ கவனிக்கலன்னு வேணா சொல்லு. அப்போது காதல் கண்மூனித்தனமான காதல். நான் எப்படி இருந்திருந்தாலும் உனக்கு உரைச்சிருக்காது. காதல் யோசிக்க விடாது, அறிவை கட்டி போட்டுடும். அப்படின்னா என்னை ஏமாத்தியிருக்கீங்க. நான் ஏமாத்தலை, நீ ஏமாந்துருக்க. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? இப்போ என்ன செய்ய போகிறீங்க? இதே மாதிரி பம்பாய்க்கு போய் ஏதோ நிழலான சமாச்சாரம் எல்லாம் செஞ்சிட்டு இருக்க போகிறீங்களா? ஆமாம், எனக்கு இது பிடிக்கல என்றால் கோபத்துடன் லட்சுமி. பிடிக்கலனா நீ போயிடலாம். நமக்கு ஒரு குழந்தை பிறந்தாச்சு. குழந்தையையும் எடுத்துக்கிட்டே போயிடு. லட்சுமி வெடித்தாள். நான் போக முடியாது. அப்போ நான் போகிறேன். நிஜமாகவே அடுத்த நாள் கிருஷ்ணமூர்த்தி கிளம்பி போய்விட்டான். எங்கே போனான், என்ன ஆனான் என்று சொல்லவே இல்லை. அதன் பிறகு வரவும் இல்லை. லட்சுமியின் பெற்றோர்களுக்கு தகவல் போனது. சரி, நடந்ததெல்லாம் மறந்துடு, வீட்டுக்கு வந்துடு என்றார்கள். நான் ஓடி போனவளாவே இருக்கேன். எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க. எனக்கு ஏதாவது வேலை வாங்கி கொடுங்க, நான் பிழைச்சிக்குவேன். அவளின் அப்பா அரசு பள்ளியில் டீச்சர் வேலை வாங்கி கொடுத்து விட்டார். அதன் பிறகு அவள் உறவுக்கார கும்பல்களில் மேலும் 2 காதல் திருமணங்கள் நடந்துவிட்டது. 2மே தோல்வி. காதலித்து கணவனுடன் ஓயாமல் சண்டை போட்ட மல்லிகா ஒரு நாள் பூச்சி மருந்து குடித்தாள். லட்சுமியின் மாமா பையனின் காதல் திருமணத்திலும் பிரச்சனைகள். தினமும் மனைவியுடன் சண்டை. வாரத்துக்கு ஒரு நாள் அவள் அம்மா வீட்டுக்கு போவதும், அதன் தொடர்ச்சியாக அவள் அம்மா இங்கே வந்து அவனை கேவலமாக திட்டிவிட்டு போவதும் அட்டவணை போட்ட மாதிரி நடந்து கொண்டிருந்தது. ஒரு தடவை இது அடிதடி வரை போய் போலீஸ் ஸ்டேஷனில் பெஞ்சில் போய் அமர்ந்திருந்தான். ஒரு பெண் போலீஸ் அவன் மனைவியை அசிங்கமாக கேள்விகள் கேட்டார். இவை எல்லாமே சேர்ந்து லட்சுமி மனதில் ஒரு பெரிய காயத்தை ஏற்படுத்திவிட்டது. வருடங்கள் ஓடினாலும் காயத்தின் ரணம் மட்டும் ஆறவே இல்லை. சந்தார் வளர்ந்து பெரியவன் ஆனதுதான். மறுபடியும் உறவுக்காரர்களுடன் ஒட்ட ஆரம்பித்தாள் லட்சுமி. இவ்வளவு விஷயங்களும் தேதி நேரம் போட்டு சந்தருக்கு தெரியாது. காதல் திருமணம் தோல்வியால் முடிந்தது. அப்பா விட்டு போய்விட்டார் என்பது மட்டும்தான் தெரியும். லட்சுமியும் இது குறித்து மகனிடம் அவ்வளவாக பேசியதில்லை. பேச தயக்கம், ஒரு குற்ற உணர்ச்சி. அப்பா அம்மா எனக்கு மாப்பிள்ளை பார்த்துருந்தா தீர விசாரிச்சுட்டு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. எனக்கு அந்த சின்ன வயசில் எதுவும் தெரியல. வெளிப்பகட்டு மட்டும்தான் தெரிஞ்சது. இப்போ அனுபவிக்கிறேன். கஷ்டம் எனக்கு மட்டுமா வந்தது? உனக்கும் தான் வந்தது. சின்ன வயசில் நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா என்றால் சந்தரிடம். விடுமா, அதை பற்றி இப்போ என்ன? இப்போ நான் எப்படி இருக்கேன்? எவ்வளவு கஷ்டப்பட்டு என்னை ஆளாக்கி இருக்கேன்? நீ எது சொன்னாலும் நான் கேட்குறேம்மா. நம்ம குடும்பத்துக்கு லவ் மேரேஜ் ராசி இல்லாமல் போயிடுச்சுடா. உனக்கு அது வேணாம். நான் லவ் பண்ணுறதா சொல்லவே இல்லையேம்மா. இப்போ பண்ணலை, ஆனால் நாளைக்கு பண்ணிட்டீன்னா? இயர்ஃபோன் ஒயரை சிக்கு எடுத்து முடித்திருந்தாள் அம்மா. அதை அவனிடம் கொடுத்தாள். இனிமே சிக்கு விழாது. ஒயர்லெஸ் வாங்கிட்டேன், ப்ளூடூத் இயர்ஃபோன் உனக்கும் வாங்கி தந்துடுறேன். திடீரென்று அம்மா கேட்டாள். அந்த பொண்ணு பேர் என்ன சொன்ன? எந்த பொண்ணு? சர்டிஃபிகேட் மாறி போச்சே அந்த பொண்ணு, விஜிதா. அந்த விஜிதாவை நினச்சா எனக்கு பயமாக இருக்குடா. உன் வாழ்க்கையில் அடிக்கடி கிராஸ் பண்ணுறா. எனக்கு ஒரு சந்தேகம். அந்த லேப்டாப் பையை வேணும்னே மாற்றி எடுத்துகிட்டு போயிருப்பாளோ? அம்மா, ஏன் இப்படியெல்லாம் உன் புத்தி போகுது? அவள் அவ்வளோ ஒன்றும் சில்லறை இல்லை. நான் சேரப்போகிற கம்பெனியில் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் அவள். அம்மாவின் புருவங்களுக்கிடையே ஒரு ஆச்சரிய குறி தோன்றியது. உன் கம்பெனிலேயே வேலைக்கு சேரப்போகிறாளா? ஆமாம், நான் இன்டர்வியூக்கு போனப்போ அவளும் இன்டர்வியூக்கு வந்தா. அவளும் செலக்ட் ஆகிட்டா. இதே சம்பளம்தான். அப்போது 2 பேரும் ஒரே ஆஃபீஸ். ஆமாம், அவகிட்ட அடிக்கடி நீ பேசுவ. எப்படிம்மா பேசாமல் இருக்க முடியும்? டூ விடுறதுக்கு இதென்னா எலிமெண்ட்ரி ஸ்கூலா? பேசு, ஆஃபீஸ் சமாச்சாரம் மட்டும் பேசு, வேறு எதுவும் பேசக்கூடாது. நீ அவளை லவ் பண்ணிடுவியோன்னு எனக்கு பயமாக இருக்குடா. அப்படியெல்லாம் நடக்காதுமா. அவள் உன்னை லவ் பண்ணிட்டாள்னா? சும்மா இருமா. எனக்கு நீ கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துட்ருக்குற. அவள் வீட்டில் அவளுக்கும் அவங்க அப்பா மாப்பிள்ளை பார்த்துட்ருக்குறாரு. சீக்கிரம் மாப்பிள்ளை பார்ப்பாரா? அவங்க அப்பா ஒரு அசமந்தியாக இருந்தால் அவளை 18ஆம் தேதி பொண்ணு பார்க்க வர்றாங்களாம். இந்த சமாதானம் எல்லாம் எனக்கு ஆகாது. இந்த காலத்தில் நிச்சயதார்த்தம் ஆன பொண்ணைத்தான் அதிகமாக டாவடிக்கிறானுங்க. அம்மா, நீ ஓவராக சினிமா பார்க்குற. முதல்ல வீட்டில் கேபிள் கனெக்ஷனை கட் பண்ணணும். நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். எக்காரணத்தை முன்னிட்டும் நீ விஜிதா கிட்ட லவ் அது இதுன்னு பேசிடக்கூடாது. சரிம்மா கூறிவிட்டு அறைக்குள் போனான். விஜிதாவிடமிருந்து ஃபோன் வந்தது. சுந்தர் எடுக்கவில்லை.
சந்தருடைய லேப்டாப் பையை எடுத்து முதுகில் மாட்டிக்கொண்டாள் விஜிதா. அவளுடைய பை மாதிரியே இருந்தாலும் ஏதோ ஒரு வித்தியாசத்தை உணர்ந்தாள். முதுகில் ஒரு அங்குலம் பை கீழே இருப்பது போல இருந்தது. இந்த உடம்பு பொல்லாதது. ஸ்பரிசத்தில் சிறிய வித்தியாசம் இருந்தால் கூட காட்டி கொடுத்து விடுகிறது. ஸ்கூட்டியில் சாவியை செருகினாள். மறுபடியும் சந்தருக்கு ஃபோன் செய்தால் ஃபோன் அழைப்பை அவன் எடுக்கவில்லை. சொன்ன நேரத்துக்கு அவன் மெட்ரோ மாலுக்கு வந்தால்தான் பையை கொடுத்து அவளுடைய பையை வாங்கி கொள்ள முடியும். அவனுக்காக ஃபுட்கோர்ட்டில் காத்திருப்பது பெண் குலத்துக்கே அவமானம். பெண்ணுக்காக ஆண் காத்திருக்கலாம். ஆணுக்காக ஒரு பெண் நொடிக்கொரு முறை கடிகாரத்தை பார்த்து கொண்டு இருப்பதை அந்த கடிகாரம் கூட அனுமதிக்காது. மறுபடியும் ஃபோன் செய்தால் சந்தரின் ஃபோனின் திரைக்கு ஒளி வந்தது. அங்கே ஃபோன் செய்தால் இங்கே விளக்கெரிகிறது. தொடுதிரை மேலே விஜே என்ற விஜிதாவின் பெயர் வந்தது. அதையே பார்த்து கொண்டிருந்தான். எடுக்கவில்லை. கொஞ்ச நேரத்தில் திரை மங்கி போய் உள்வாங்கியது. யார்டா ஃபோனில் எடுத்து பேச வேண்டியது தானே? விஜிதா. 2 தடவை கூப்பிட்டாச்சு. அவள் இப்போ மெட்ரோ மாலுக்கு வந்து என் சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுக்க போகிறா. அதுக்கு தான் கூப்பிட்றான்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஃபோன் ஒலித்தது. எடுத்து பேசுடா. ஸ்பீக்கரில் போடுறேன், நீயே கேட்டுக்கோ. இதை கேட்டதும் அம்மா அவஸ்தைப்பட்டாள். தான் செய்வது தவறோ? அளவுக்கு மீறி மகனின் பிரைவசியில் எட்டி பார்க்கிறோமோ? வேணாண்டா, நீயே பேசு, நான் போகிறேன். இல்லைம்மா, இங்கே இரு. ஸ்பீக்கரை ஆன் செய்தான் சந்தர். நான் மாலுக்கு கிளம்பியாச்சு. இன்னும் அரை மணி நேரத்தில் அங்கே இருப்பேன். நீங்கள் அங்கே வந்தாச்சா? சந்தர் பதில் பேசவில்லை. பேசுடா என்று கைகளால் ஜாடை காட்டினாள் அம்மா. இப்போதும் சந்தர் பேசவில்லை. ப்ளீஸ், எனக்கு சர்டிஃபிகேட் வேணும், உடனே வாங்க. இப்போது சந்தர் பேசினா. நீ அங்கே போய் சேர்றதுக்குள்ளே நான் அங்கே இருப்பேன். சந்தர் பேசியதில் நீங்க என்ற வார்த்தையை பிரயோகத்தை கவனித்தாள் லட்சுமி. அந்த நீங்க என்ற பிரயோகம் இருவரும் இன்னும் நெருக்கமாகவில்லை என்பதை அடிக்கோடிட்டு காட்டியது. ரொம்ப தேங்க்ஸ். என் சர்டிஃபிகேட்டை வாங்க நான் எவ்வளவு கெஞ்ச வேண்டி இருக்குது. வர்றேன், ஆனால் உடனே திரும்பிடுவேன். எனக்கு வேலை இருக்கு என்றான் சந்தர் அம்மாவை பார்த்து கொண்டு. எனக்கும் வேலை இருக்கு. வேலை முடிஞ்ச உடனே நேராக டைலர் கடைக்கு போகணும். பொண்ணு பார்க்க வர்றதுக்காக ஜாக்கெட் தைக்க கொடுத்துருந்தேன். அதை வாங்கிட்டு போகணும். ஃபோனை வைத்து விட்டாள். என்னம்மா, விஜிதா ஏதாவது தப்பாக பேசினாளா? இல்லை, ரொம்ப கரெக்டாக தான் பேசியிருக்கா. அதுவும் கடைசியில் சொன்னாலே ஜாக்கெட் வாங்க டைலர் கடைக்கு போகணும்னு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, நீ கிளம்பு, நானும் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். விஜிதா ஃபுட் கோர்ட்டுக்குள் நுழையும் போது அதே நேரத்தில் சந்தரும் நுழைந்தான். ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமா என்று கேட்டாள் விஜிதா. வேணாம், பைய கொடுங்க. பையை கொடுத்தாள். சந்தரும் கொடுத்தான். சரி, நான் கிளம்புறேன் என்றான் சந்தர். அப்போ நான் என்றாள் விஜிதா. நீங்களும் போகலாம். டெலிவரி கொடுத்த உடனே போகிறதுக்கு நான் என்ன கூரியர் பாயா? விட்டால் டெலிவரி ஃபார்மில் கையெழுத்து கூட போட்டு கொடுப்பீங்க போல இருக்கே. சாரி, நான் அதிகம் பேச விரும்பலை. நாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம். விஜிதாவுக்கு லேசாக கோபம் வந்தது. அதை அடக்கி கொண்டாள். ரிலேட்டிவில் தான் டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ் இருப்பாங்க. டிஸ்டன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயுமே கிடையாது. நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்கன்னு புரியல. இனிமேல் பேச மாட்டிங்களா? பேசலாம். ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் பேசலாம். இப்போ உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். இது ஆஃபீஸ் இல்லை. நான் பேச போகிறது ஆஃபீஸ் விஷயந்தான். நான் இன்னும் 1 வாரத்தில் புது வேலையில் ஜாயின் பண்ண போகிறேன். என்னை இப்போ இருக்கிற கம்பெனியில் ரிலீவ் பண்ணுறாங்க. ஆல் த பெஸ்ட். நான் உங்களுக்கு முன்னால் சேர்றேன். நான் உங்களுக்கு சீனியர், ஞாபகம் வச்சுக்கோங்க என்று சிரித்தாள். சந்தருக்கும் சிரிப்பு வந்தது. அடக்கி கொண்டான். சிரிங்க, தப்பில்லை. இதை அஃபிஷியல் சிரிப்பாக கணக்கில் வச்சுக்கிறேன். ஒரு டேபிள் முன்னால் அமர்ந்தால் விஜிதா. ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணட்டுமா? கொஞ்சம் உட்காந்து பேச வசதியாக இருக்கும். ஓகே, நான் போய் வாங்கிட்டு வரேன், நீங்கள் உட்காருங்க. ஆனால் நான் பே பண்ணுறேன். அன்னைக்கு டாக்ஸியில் உங்கள் கூட ஓசியில் வந்தேன். இந்தாங்க என் கிரெடிட் கார்டு, பின் நம்பர் 5656. சந்தர் அவளை ஒரு மாதிரியாக பார்த்தான். என்ன அப்படி பார்க்குறீங்க? நானாவது ஒரு 56, நீங்கள் 256. 5 நிமிடத்தில் ஐஸ்கிரீம்களுடன் வந்தான் சந்தர். விஜிதா, நான் வெளிப்படையாக பேசிடுறேன். என்னோட அம்மா ஒரு விதமான தப்பான மனநிலையில் இருக்காங்க. லவ் மேரேஜ்னால் பயப்படுறாங்க. அவங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு அதில் பயங்கரமாக அடி வாங்கிட்டாங்க. பத்தாததுக்கு அவங்க குடும்பத்தில் 3 லவ் மேரேஜும் தோல்வியில் முடிஞ்சிடுச்சு. அதனால் அந்த சிக்கலில் நான் மாட்டிக்கக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. அது தப்பான கண்ணோட்டமாக தான் இருக்குது. ஆனால் ஒரு அம்மாவாக அவங்க இப்படி நினைக்கிறது ஒன்றும் தப்பில்லைன்னு தோணுது. அறிவுபூர்வமாக பார்த்தா இந்த நினைப்பு தப்பு. ஆனால் உணர்ச்சி பூர்வமாக பார்த்தா இது சரிதான். நான் அம்மா மனசை நோகடிக்க விரும்பலை. எனக்காக பல தியாகங்கள் செஞ்சுருக்காங்க. புரியுது சந்தர். ஆனால் உங்கள் அம்மாவுக்கு ஏன் என்னை பார்த்து இந்த பயம்? ஏன்னா நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு நெருக்கமாக வர்றீங்க. அதை தவிர்க்கணும்னு அம்மா விரும்பப்படுறாங்க. ஓகே சந்தர், உங்கள் அம்மா இப்படி சொன்னதில் எனக்கும் வருத்தம் இல்லை. ஏன்னா என் அப்பாவும் இப்படித்தான். ஓ, உங்கள் அப்பாவும் இதே மாதிரி சொன்னாங்களா? உங்கள் அம்மா ஓப்பனாக சொல்லிட்டாங்க. அப்பா சொல்லலை, ஜாடையாக சொல்கிறாரு. டைரெக்டாக இன்னும் சொல்ல தயங்குறாரு.
உங்கள் அப்பா ஏன் இப்படி சொல்லணும்? அப்பாவும் லவ் மேரேஜ் தான், அப்பாவுக்கு அது ஃபெயிலியர். ஓ, என்னோடய அம்மா இப்போது என் கூட இல்லை. எனக்கு ஒரு வயசு இருக்கிறப்பவே அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் உறவு விட்டு போயிடுச்சு. அம்மா இல்லையேங்கிற வருத்தம் எனக்கு இல்லவே இல்லை. ஏன்னா என்னோடய அம்மா ஒரு ராங்கி பிடிச்சவ. அவகிட்ட நான் வளராமல் போனதே நல்லது தான். பெத்த அம்மாவையே இப்படி சொல்லலாமா? அது தப்பு. இதை விட மோசமாக சொல்லணும், எனக்கு சரியான வார்த்தை தோணலை. கல்யாணம் ஆகி சரியாக 2 வருஷத்தில் அம்மா அப்பாவை டைவர்ஸ் பண்ணாங்க. டைவர்ஸ்? ஆமாம். எப்போ தெரியுமா? இன்னிலேருந்து 30 வருஷம் முன்னால். அப்போ எல்லாம் டைவர்ஸுங்கிற வார்த்தையை கெட்ட வார்த்தை. அந்த காலத்துலேயே அம்மா அப்பாவை டைவர்ஸ் பண்ணாங்க. அப்பா ரொம்ப நல்லவர், சிம்பிளானவர். அம்மாவுக்கு டாம்பிகம் அதிகம். கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லேயே அப்பாவை குத்தி குத்தி காட்ட ஆரம்பித்தாங்க. தெரியாதனமாக உங்களை போய் லவ் மேரேஜ் பண்ணினேன்னு தினமும் அர்ச்சனை. அப்பாவுக்கு நரக வேதனை. எனக்கு 1 வயசு இருக்கிறப்போ அம்மா விவாகரத்து பண்ணிட்டாங்க. ஆனால் குழந்த அம்மா கூட தானே இருக்கும். நீங்கள் எப்படி அப்பா கூட? நான் அம்மா கூட தான் இருந்தேன். விவாகரத்து முடிஞ்சு 1 வருஷம் ஆன உடனே அம்மா 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. வர்ற புருஷனுக்கு அம்மா கூட நான் இருக்கிறது பிடிக்கல. அம்மா என்ன அப்பா கிட்ட கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. இப்படி கூட ஒரு அம்மா இருப்பாங்களா? அன்நேச்சுரல் தான். சில கேரக்டர்கள் இப்படி தப்பி பிறந்துடும். அப்பாவோட துரதிர்ஷ்டம், அப்பாவுக்கு இந்த மாதிரி மனைவி அமைஞ்சிட்டாங்க, அதுவும் லவ் மேரேஜ் மூலமாக. இப்போ சொல்லுங்கள், அப்பாவுக்கு லவ் மேரேஜ்னா ஒரு வெறுப்பு வர்றது நியாயம்தானே? நான் தப்பி தவறி கூட லவ் மேரேஜ் பண்ணிடக்கூடாதுன்னு அப்பா தீர்மானமாக இருக்கிறாரு. நானும் சரின்னு சொல்லிட்டேன். நான் ஏதோ உங்ககிட்ட கலாட்டா செஞ்சு பேசுகிறேனே தவிர நான் உங்களை லவ் பண்ணிட மாட்டேன். ஸ்டாம்ப் பேப்பரில் கூட நான் எழுதி தந்துடுவேன். போய் உங்கள் அம்மா கிட்ட சொல்லுங்கள். தேங்க்ஸ் என்றான் சந்தர். இனிமேல் நீங்களும் நானும் ஒரு ஐடி கம்பெனியோட சக ஊழியர்கள், அவ்வளவுதான். உங்களை டீஸ் பண்ண மாட்டேன். ஓகே, நான் கிளம்புறேன். என்னோட இந்த வைராக்கியம் நாளையிலேருந்து ஆரம்பம். இப்போ ஒரே ஒரு தடவை உங்ககிட்ட சொல்கிறேன், இனிமேல் சொல்ல மாட்டேன். என்ன சொல்ல போகிறீங்க? அம்மா கொண்டு கூறிவிட்டு சிரித்தாள். பெரிதாகவே சிரித்தாள். வீட்டுக்கு வந்து படுக்கையில் விழுந்தான் சந்தர். ஜீன்ஸ் பின் பாக்கெட்டில் ஏதோ உறுத்தியது. எடுத்து பார்த்தான். விஜிதாவின் கிரெடிட் கார்டு. மறுநாள் காலை அம்மா பள்ளிக்கு புறப்பட்டு கொண்டிருந்தாள். காட்டன் புடவை கட்டியிருந்தாள். காதோரத்தில் 2 பக்கமும் லேசான நரை. அம்மா சாயம் பூசுவதில்லை. அந்த நரை அம்மாவுக்கு ஒரு கம்பீரத்தை கொடுப்பது போல இருந்தது. ஒல்லியாக ஒரு ஆசிரமத்து வாலண்டியர் பெண் போல இருந்தாள். அந்த தோற்றமே மாணவர்களை அவளிடம் அடங்கி போக வைத்தது. அவள் வகுப்பில் மாணவர்கள் நடனம் ஆடுவதில்லை. ஸ்கூல் முடிந்தவுடன் அப்படியே மாம்பழம் போகிறேன், ஒரு சமாஜத்தில் டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது, 7 நாள் நடக்க போகுது. தினம் ஒரு நாட்டிய பள்ளி குழந்தைங்க டான்ஸ் ஆடுறாங்க. போயிட்டு வா, உனக்கும் ஒரு சேஞ்ச் இருக்கும். அங்கேருந்து அவல் உப்புமாவை சாப்பிட்டியான்னு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுறாத. தில்லானாவை பாரு என்று அறிவுறுத்தினான். அம்மா டிஃபன் பாக்ஸை பைக்குள் வைத்து கொண்டால் புறப்பட்டாள். தன்னுடைய பழைய ஆஃபீஸுக்கு வந்த சந்தர் சிஸ்டம் முன்னால் அமர்ந்தா. கம்ப்யூட்டர் அவனிடம் லாகின் பின் கேட்டபோது விஜிதாவின் கிரெடிட் கார்டு தன்னிடம் இருப்பது நினைவுக்கு வந்தது. நேற்று மாலில் ஐஸ்கிரீம் வாங்க கார்டை அவனிடம் கொடுத்திருக்கிறாள். அவன் திருப்பி கொடுக்க மறந்துவிட்டான். அவளும் கேட்க மறந்துவிட்டாள். இப்போது கார்டை அவளிடம் கொடுக்க வேண்டும். முதலில் அவனிடம் கார்டு இருப்பதை அவளுக்கு தெரிவிக்க வேண்டும். ஃபோனை எடுத்து அவள் நம்பரை தேடினான். விஜே என்று சேமித்து வைத்திருந்த நம்பர் வந்தது. அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் இருக்கிறதா என்று பார்த்தான். இருந்தது. ஏதோ ஒரு ஆர்வத்தில் அவளுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோவை பார்த்தான். அவளுடைய அப்பா படம் இருந்தது. மெசேஜ் அனுப்பலாமா கூடாதா என்ற தயக்கம் வந்தது. ஒரு கணம் யோசித்தான். பிறகு வாட்ஸ்அப்பில் டைப் செய்ய ஆரம்பித்தான். உங்கள் கிரெடிட் கார்டு என்கிட்ட இருக்கு. 2 கருப்பு டிக் வந்தது, ப்ளூ டிக் வரவில்லை. சிஸ்டத்தில் வேலை செய்ததும் கால்கள் இறுக்கமாக இருந்தது. எழுந்து மெதுவாக நடந்தான். 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை 200 காலடிகள் அளவு நடப்பது நல்லது என்று எங்கோ படுத்திருக்கிறான். செல்போனை பார்த்தான். ப்ளூடிக் வந்திருந்தது. விஜிதா பதில் டைப் செய்வதாக காட்டியது. பதில் மெசேஜ் வந்துவிட்டது. ஆமாம், கார்டு இல்லைங்கிறது வீட்டுக்கு வந்தவுடன் தான் தெரிஞ்சது. உங்ககிட்ட இருக்கா? ஆமாம் என்று பதில் அனுப்பினான். நீங்கள் மறந்து போய் ஐஸ்கிரீம் கவுண்டர்லேயே வச்சுட்டு வந்துக்கிட்டீங்களோன்னு நினச்சேன். இப்போ என்ன செய்யலாம்? கார்டை உங்ககிட்ட எப்படி நான் தரது? தேவையில்லை, கார்டு தொலைஞ்சு போயிடுச்சின்னு பயந்து போய் நான் கார்டை பிளாக் பண்ணிட்டேன். புது கார்டு அப்ளை பண்ணிட்டேன். உங்ககிட்ட இருக்கிற கார்டு இனிமேல் செல்லாது. என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமே, தோணலை.
தோணவில்லையா அல்லது பேசுவதை தவிர்க்கலாம் என்று நினைத்து விட்டாள? ஓகே பை என்று மெசேஜ் அனுப்பினா. இரு கை கூப்பி வணங்குவது போல ஸ்மைலி போட்டு அவள் முடித்து விட்டாள். அவளுடைய செல்லாத கிரெடிட் கார்டை பார்த்தான். நடைமுறைப்படி பார்த்தால் அதை 2ஆக வெட்டி போட வேண்டும். மனம் வரவில்லை. தன் மேஜை டிராயருக்குள் தூக்கி போட்டான். வேலையில் மூழ்கி போனான். மாலை வீட்டுக்கு வந்தான். அம்மா வீட்டில் இல்லை. மாம்பழத்துக்கு ஏதோ ஒரு நடன நிகழ்ச்சிக்கு போவதாக சொன்னது நினைவுக்கு வந்தது. 8 மணிக்கு அம்மாவிடமிருந்து ஃபோன் வந்தது. தோசை ஊற்றிக்கிறியா? நீ டான்ஸ் ப்ரோக்ராம் பாரு. அங்கேயும் போய் வீட்டு ஞாபகமா? இப்போது 2 பரதநாட்டியத்துக்கு மத்தியில் பிரேக்கு. பரதநாட்டியத்துக்கு மத்தியில் பிரேக் டான்ஸா? என்ன கொடுமை இது? வாயை மூடுடா. தோசை ஊற்றிக்கிறியா? சொல்லு. நான் வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணுறேன். உனக்கும் சேர்த்து பண்ணிடுறேன். என்ன வேணும்? இங்கே பக்கத்துலேயே ஒரு விநாயக விலாஸ் இருக்குது. உனக்கும் சேர்த்து நானே வாங்கிட்டு வந்துடுறேன் என்றாள் அம்மா. அம்மானா அம்மா தான். பார்சல் கூட நீயே வாங்கிட்டு வர்ற. நீ பார்புகழும் அம்மா. வயலின் கம்பிகளை இழுக்கும் ஓசையும் மிருதங்க சத்தமும் கேட்டது. ஆண்டாள் நடனத்தை பற்றிய ஆங்கிலத்தில் யாரோ அறிவிப்பு சொல்ல அம்மா ஃபோனை கட் செய்து விட்டாள். இரவு அவன் தட்டில் பச்சை கலர் சட்னியை ஊற்றிக்கொண்டே அம்மா பேச ஆரம்பித்தாள். டான்ஸ் ப்ரோக்ராம் நல்லா இருந்தது. நாளைக்கும் போகிறேன். ராத்திரிக்கும் சேர்த்து சமைச்சு வச்சுட்டே போயிடுறேன். முடியுமா? காத்தால 4:30 மணிக்கே எழுந்துடுறேன். அம்மாவை பார்க்க அவனுக்கு பாவமாக இருந்தது. மறுநாள் மாலை நடன நிகழ்ச்சியில் 8வது வரிசையில் அமர்ந்திருந்தாள் லட்சுமி. பக்கத்து இருக்கையில் யாரோ ஒரு பெண் வந்து அமர்ந்தால். திரும்பி பார்த்தாள் லட்சுமி. அந்த பெண்ணுக்கு 55 வயது இருக்கலாம். பளீர் என்று இருந்தால். காதில் இருந்த கல் தோடு மின்னியது. பால்பாயின் பேனா முனையை விட ஒரு சுற்று பெரியதான சைஸுக்கு ஒரு சிறிய மூக்குத்தி. புதிதாக போட்ட தார் ரோடு மாதிரி இருந்தது தலைக்கு டை அடித்திருப்பது அப்பட்டமாக தெரிந்தது. அவள்தான் பேச ஆரம்பித்தாள். நேற்று வந்திருந்தீங்களா? ஆமாம் என்றாள் லட்சுமி. நான் இன்னைக்கு தான் வர்றேன். நல்லா இருந்ததா? நல்லா இருந்தது. குழந்தைங்க நல்லா ஆடினாங்க. எல்லாருமே கொழுன்னு கொழுக்கட்டை மாதிரி இருக்காங்க. எல்லாம் பணக்கார வீட்டு குழந்தைங்க. வாசலில் நிற்கிற கார் எல்லாம் பார்த்தா பிரமிப்பாக இருக்குது. டான்ஸ் நடக்கிறப்போ 4 பேரண்ட்ஸ் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள். என் பொண்ணு கூட 8 வருஷம் முன்னாலே இங்கே ஆடினா. வெரி குட். இப்போ நிறுத்திட்டா. வேறு லைனில் இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. அவளுக்கு உங்கள் பேர் என்ன என்றாள் அவள். லட்சுமி. சந்தோஷம். நான் ரேவதி. தொடக்க நிகழ்ச்சிக்காக ஒரு குண்டான பட்டுப்புடவை பெண் குத்து விளக்கு ஏற்ற வந்தாள். அவளை விட குண்டான இன்னொரு பெண் கையில் மெழுகுர்த்தியோடு வந்தாள். பார்வையாளர்களுக்கு குத்து விளக்கு தெரியவில்லை. 1/2 மணி நேரம் ஆனதும் ரேவதி ஆரம்பித்தாள். சென்னையில் எங்கே இருக்கீங்க? சாலிகிராமம். எவ்வளவு குழந்தைங்க? ஒரே பையன். ஐடியில் இருக்கான். பெரிய வேலை. இப்போ இன்னொரு கம்பெனி மாற போகிறான். 30 லட்சம் பேக்கேஜ். ரொம்ப நல்லது. நாளைக்கும் வருவீங்களா? கண்டிப்பாக வருவேன். நானும் வர்றேன். நிகழ்ச்சி முடிந்ததும் ரேவதி ஒரு ஆட்டோ பிடித்து போனாள். லட்சுமிக்கு ஃபோன் வந்தது. பார்த்தாள். சந்தர் தான் அழைத்திருந்தான். நீ மெதுவாக நடந்து தெருமுனைக்கு வா. அங்கே நான் காரில் வெயிட் பண்ணுறேன். ஒரு வேலையாக இந்த பக்கம் வந்தேன். சமாஜம் வாசலுக்கு வா. நோ, எனக்கு இந்த பகட்டெல்லாம் பிடிக்காது. இவங்களுக்கெல்லாம் டான்ஸ் மேலே லவ் கிடையாது. போலியான லவ் ஃபோட்டோ எடுத்து சொந்தக்காரங்களுக்கு காட்டி ஜம்பம் பீத்திக்கிறதுக்கு தான் இதெல்லாம். மேக்கப் கூட கலைக்காமல் அப்படியே காரில் போவாங்க. சிக்னலில் 4 பேர் பார்க்கணும். மெதுவாக நடந்தால் லட்சுமி. சந்தர் காரில் காத்திருந்தான். எஃப்எம் ரேடியோவில் தெருக்களில் இருக்கும் ஜாதி பெயரை அழிப்பதை பற்றி வண்ணாரப்பேட்டை வடிவேலு தன் கருத்தை கூறிக்கொண்டிருந்தார். முன் சீட்டில் உட்காரு என்றான் சந்தர். என்ன விஷயம்? ஏதாவது பேசணுமா? ஒன்றும் இல்லை. கார் மெதுவாக போய்கொண்டிருந்தது. என்னடா ஏதோ சொல்ல நினைக்கிற, ஆனால் சொல்ல மாட்டேங்கிற. எனக்கு சீக்கிரமாக பொண்ணு பாரு. தன்னுடைய படுக்கை அறையில் ஏசியை ஆன் செய்தான் சந்தர். வா, வந்து பக்கத்தில் உட்காரு என்று அம்மாவை அழைத்தான். லட்சுமி அவன் அருகே அமர்ந்து ஒரு தலையணையும் மடியில் வைத்து கொண்டாள். நான் அடுத்த வாரம் புது கம்பெனியில் சேர்ந்துடுறேன். ரிசைன் பண்ணியாச்சுன்னா பழைய வேலையில் இருக்கக்கூடாது. யாரும் மதிக்க மாட்டாங்க, சீந்த மாட்டாங்க. 1.5 மாத சம்பளத்தை நான் கட்டிடலான்னு இருக்கேன். உனக்கு எது சரின்னு தோணுதோ அதை செய். பொண்ணு பார்க்கலாம்னு சொன்னேன். ஆமாம், அதுதான் இந்த மாதமே 2 லட்சம் சம்பளம் வாங்க போகிறேனே. கோயம்புத்தூர் சித்தப்பாவுக்கு ஃபோன் போடுறேன். எதுக்கு சித்தப்பா அது இதுன்னு தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிறேன். அதெல்லாம் ஒத்து வராது. அவர் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவர் ஏதாவது சொல்லுவார். நீயே பாரு. உனக்கு தான் என்னோட எதிர்பார்ப்புகள் எல்லாம் தெரியுமில்ல. இங்கேயே பாரு. பார்க்குறேன்டா. 1 மாதம் லீவு போடேன். போட்டு தேடு. சரி, அடுத்த வாரத்துலேயே லீவு போடுறேன். நல்ல அடக்க ஒடுக்கமா உன் மனசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணை பிடிக்கிறேன். தன் அறைக்கு போய்விட்டாள் லட்சுமி. படுக்கையில் படுத்துக்கொண்டு யோசிக்க ஆரம்பித்தாள். அடுத்த கட்டமாக என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கும் போதே மலைப்பாக இருந்தது. தனி ஆளாக நின்று அனைத்தையும் சுபமாக முடிக்க வேண்டும். ஏதேதோ சிந்தனைகள். அப்படியே தூங்கி போனாள்.
காலை எழுந்தவுடன் முடிவெடுத்து விட்டாள். பள்ளிக்கு போனதும் 1 மாத லீவ் லெட்டரை கொடுத்து விடுவது என்று. மாலை 7 மணிக்கு மாம்பழத்தில் நடனம் நடக்க கூடத்துக்கு போய் அதே 8ஆம் வரிசையில் அமர்ந்தாள். சற்று நேரத்தில் ரேவதி வந்தாள். இன்று இன்னும் உயர் ரக புடவையில் வந்திருந்தால், மயில் கழுத்து நிறத்தில் சில்க் காட்டன் புடவை. பின்னால் வரிசைக்கு போயிடலாமா என்றாள் ரேவதி. ரொம்ப தூரமாக இருக்குமே, ஸ்டேஜ் சரியாக தெரியாது, பேசுறதுக்கு வசதியாக இருக்கும். நாற்காலியை பின்னால் தள்ளிவிட்டு எழுந்தாள் லட்சுமி. கடைசி வரிசைக்கு போனார்கள். நிகழ்ச்சி ஆரம்பித்து 10 நிமிடம் வரை இருவரும் எதுவும் பேசவில்லை. லட்சுமி பார்வை மேடை மீதே இருந்தது. ஒரு நாட்டியம் சொதப்பலாக இருந்தது. லட்சுமி பார்வையை திருப்பினாள். உங்கள் பையன் பேர் என்ன என்றாள் ரேவதி. சந்தர். என்ன நட்சத்திரம் சொன்னாள். ஐடியில் தானே வேலைன்னு சொன்னீங்க. ஆமாம், 30 லட்சம். அதே சமயம் அநேகமாக கூடிய சீக்கிரம் ஐஎம்மில் எம்பிஏ செய்வான்னு நினைக்கிறேன். வேலை இருந்துகிட்டே படிக்கிற மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் எம்பிஏ படிப்பு இப்போ வந்திருக்குதுல்ல. ஓ, அது படித்தா இன்னும் நல்ல வேலைக்கு போகலாமில்ல. ஆமாம், கம்பெனியில் வைஸ் பிரசிடெண்ட் ரேஞ்சுக்கே போகலாம். மேடையில் ஒரு கிராமிய நடனம் தொடங்கியது. பெண்கள் காண்டாகி சேலை அணிந்து நடனம் ஆடினார்கள். கிராமத்து பெண்கள் வாயில் லிப்ஸ்டிக் இருந்தது. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா என்றாள் ரேவதி. நேத்தே சொன்னீங்க. பேர் ஸ்வேதா, விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சிருக்கா, மீடியா வேலைக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கா. ரொம்ப நல்லது. உங்கள் பையனுக்கு என் பொண்ணை பார்க்கலாமா? இந்த திடீர் தாக்குதலை லட்சுமி எதிர்பார்க்கவில்லை. நேற்று தான் நீயே சொன்னலையேன்னு பொண்ணு பாரு என்று சந்தர் கூறியிருந்தானே. இன்று இவள் பெண் கொடுக்கட்டுமா என்று வருகிறாளே, இதென்ன ஆண்டவனின் சித்தமா? சடார்னு கேள்வியை தூக்கி போட்டுட்டீங்க. நோ அப்படின்னு நானும் சொல்லலை, ஆனால் யோசிச்சு சொல்லட்டுமா என்றாள் லட்சுமி. நல்லா யோசிச்சு சொல்லுங்க, அவசரமே இல்லை. என் பொண்ணு அழகாக இருப்பா, பார்க்குறேன். அன்றைய நிகழ்ச்சி 10 நிமிடம் தாமதமாக நிறைவடைந்தது. இருவரும் வெளியே வந்தார்கள். ஆட்டோ பிடிக்க போகிறீங்களா என்று கேட்டாள் லட்சுமி. இல்லை, என் பொண்ணு ஸ்வேதா ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வர்றேன்னு சொல்லியிருக்கா. இந்த பக்கமாக ஏதோ ஒரு பத்திரிக்கையாளர் நிகழ்ச்சிக்காக வந்தாலாம். சிறிது நேரத்தில் ஒரு ஸ்கூட்டி அவர்கள் எதிரே வந்து நின்றது. ஒல்லியாக உயரமாக ஒரு பெண் இருக்கையில் நிமிர்ந்து அமர்ந்திருந்தாள். ஹெல்மெட்டை கழட்டிவிட்டு தலையை இடது வலதாக ஆட்டினாள். அவளின் தலைமுடி அப்படி இப்படி என்று ஆடிவிட்டு ஸ்லோ மோஷனில் பின்கழுத்தில் உட்கார்ந்தது. வெள்ளை வெளேரென்று இருந்தால். மூக்கு எடுப்பாக இருந்தது. தலைமுடி சில இடங்களில் பொன்னிறமாக கோடு போட்டிருந்தது. பியூட்டி பார்லரில் காசு கொடுத்து வாங்கிய தங்க கோடுகள். இடது காலை தரையில் ஊன்றியிருந்தால். காப்பர் சல்பேட் நிறத்தில் கால் நகைப்பூச்சி இருந்தது. ஹாய் அம்மா, போகலாமா என்றாள். என் பொண்ணு ஸ்வேதா என்றாள் ரேவதி. என்ன ரியாக்ஷன் கொடுப்பது என்று லட்சுமிக்கு புரிபடவே இல்லை. பல் தெரியாமல் ஒரு கோடு மாதிரி சிரித்தாள். ஸ்வேதா இவங்க லட்சுமி, டான்ஸ்னா பிடிக்கும், ஒரு சீனியர் எக்ஸிக்யூட்டிவோட அம்மா. ஹாய் என்று உட்கார்ந்த நிலையிலேயே கை நீட்டினாள் ஸ்வேதா. வண்டி லேசாக சாய்ந்தது. லட்சுமி அருகே போனால் கை கொடுத்தாள். ஸ்வேதா, ஆண்டியை இனிமேல் அடிக்கடி மீட் பண்ண வேண்டியிருக்கும், வீட்டுக்கு வந்து விவரம் சொல்கிறேன். போகலாம் என்பதற்கு அடையாளமாக ஸ்வேதா ஹெல்மெட்டை மாட்டிக்கொண்டால். ரேவதி பின்னால் அமர்ந்தாள். ஸ்கூட்டி புறப்பட்டது. வண்டி போன திசையையே பார்த்து கொண்டிருந்தாள் லட்சுமி. இன்றும் கார் எடுத்துக்கொண்டு வந்திருந்தான் சந்தர். தெருமுனைக்கு நடந்து காரில் ஏறினாள் லட்சுமி. ஒரு 10 நிமிஷம் முன்னால் நீ வந்திருக்கலாண்டா. எதுக்கு? சும்மா தான் சொன்னேன். ஒரு கடையில் காரை நிறுத்தி இட்லி மாவு வாங்கி கொண்டாள். உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்குறேன். அப்படியா? ஆமாம், எல்லாமே மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்குது. பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கா. அதுக்குள்ளே பொண்ணே பார்த்துட்டியா? எங்கே? ரோட்டில் போகிற பொண்ணை என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறியா? ஜஸ்ட் இப்போ தான் முதல் ஸ்டெப்பே போயிருக்கு. ஆனால் இந்த பொண்ணு தானே செட்டில் ஆகுன்னு எனக்கும் தோணுது. இன்னும் கொஞ்சம் பேசிட்டு உனக்கு கூடுதல் தகவல் சொல்கிறேன். சரிம்மா, பொண்ணு ரொம்ப அழகாக இருப்பான்னு சொன்னேன். நீ அப்படியே துள்ளி குதிக்க வேணாமா? நான் டிரைவ் பண்ணிட்டுருக்கிறேம்மா. வீட்டுக்கு வந்த உடனே மட்டும் எகிரி குதிச்சிட்ட போறியாக்கும். நீ ஒரு ஜடத்துக்கு தான் சிரிக்க தெரியாதே, ஆளவும் தெரியாது. வீடு வரும் வரை லட்சுமி எதுவும் பேசவில்லை. அடுத்த கட்டத்தை பற்றி சிந்திக்க தொடங்கிவிட்டாள். எல்லா விதத்திலும் ஸ்வேதா சந்தருக்கு ஏற்ற மாதிரி இருப்பாள் என்று தோன்றியது அவளுக்கு. விஜிதா என்று அழைத்தார் அப்பா மௌலி. என்னப்பா, நாளைக்கு ஈவினிங் தானே பொண்ணு பார்க்க வர்றாங்க, அத்தை காத்தாலேயே வந்துடுவாங்களே என்றாள் விஜிதா. இல்லைம்மா, அவங்க வரலை. அத்தை வரலையா? பொண்ணு பார்க்க வர்றவங்க வரலையா, கேன்சல் பண்ணிட்டாங்க. நம்மளை வேறு இடத்த பார்த்துக்க சொல்லிட்டாங்க. லட்சுமி அடுத்த நாளும் நாட்டிய நிகழ்ச்சிக்கு போனாள். ரேவதியும் தவறாமல் வந்திருந்தாள். ஸ்வேதாவை நேற்று பார்த்தீங்களா என்றாள் ரேவதி. எதேச்சியாக அந்த பக்கம் அவள் வந்தா நல்லதா போச்சு. நீங்களும் அவளை பார்த்த மாதிரியும் ஆச்சு. ஸ்வேதா எதேச்சியாக வந்தாளா அல்லது ரேவதி சொல்லி வந்தாளா என்று லட்சுமிக்கு லேசான சந்தேகம் இருந்தது. ஆனால் ஸ்வேதா வந்ததும் அவளுக்கு பிடித்தும் இருந்தது. முதல் பார்வையில்
அதிகாலையிலேயே ஸ்வேதா அவள் மனதில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்து விட்டாள். ஸ்வேதாவுடைய ஜாதக விவரங்களை கூறினாள் ரேவதி. பொண்ணுக்கு சந்திர விட 6 வயது குறைவாக இருக்கும் போல இருக்கே என்றாள் லட்சுமி. இருந்தா என்ன, சம வயது இருந்தால் புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ஒரே மாதிரி கிளம் ஆயிடுவாங்க. ஒருத்தர் வயசு கம்மியாக இருந்தால் தானே நல்லது. பிறகு தான் குடும்பத்தை பற்றி சொல்ல ஆரம்பித்தாள் ரேவதி. கீர்த்தனா என்டர்பிரைசஸ் என்று பெயர் போட்டிருந்த ஒரு விசிட்டிங் கார்டை நீட்டினாள். தன் கணவர் கோவிந்தன் ஒரு சிறிய பிஸ்னஸ் வைத்திருப்பதாக சொன்னாள். கோவிட் சமயத்தில் பிஸ்னஸ் கொஞ்சம் அடி வாங்கியதாகவும் இப்போது மறுபடியும் எழுந்து நிற்பதாகவும் கூறினாள். ஸ்வேதா ஒரே மகள், நல்ல புத்திசாலி என்றும் பாராட்டு பத்திரம் வழங்கினாள். என் பையன் சந்தரும் கெட்டிக்காரன் தான், இல்லைன்னா இந்த சின்ன வயசில் இவ்வளோ பெரிய பொசிஷனுக்கு வர முடியாது. சந்தர்கிட்ட இருக்கிற பெரிய குவாலிட்டியை அவனோட அடக்கம், பெரியவங்க பேச்சை மீற மாட்டான். நான் எது சொன்னாலும் அவனுக்கு வேத வாக்கு. ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணி கூட நான் சொல்லிட்டா போதும், பண்ணிப்பான். அப்போது உடனே சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு அவளையே பார்த்தாள் ரேவதி. நான் சில விஷயங்களை உங்ககிட்ட மறைக்க விரும்பலை, ஓப்பனாக சொல்லிடுறேன். சொல்லுங்க. நான் ஒரு சிங்கிள் மதர், அதாவது தனியான அம்மா. சந்தரோட அப்பா என் கூட இல்லை. அப்படியா? டைவர்ஸா? டைவர்ஸ் இல்லை. சந்தர் குழந்தையா இருக்கிறப்போ அவர் வீட்டை விட்டே போயிட்டாரு. சந்தரோட இன்சியல் மட்டும் பி இருக்குன்னா அந்த பி எங்கள் கூட இல்லை. அவர் பேர் பாலன். நலன்னு பேர் வச்சிருக்கலாம். அவர் தான் தமயந்தியை நடுக்காட்டில் விட்டுட்டு போனார். அதுவும் லவ் பண்ணி கல்யாணம் செஞ்ச தமயந்தியை. அடடா, உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு நடந்திருக்குது. எஸ், என்னோட இந்த சரித்திரம் உங்களுக்கு சம்மதம்னா மேலே பேசலாம். இதில் என்ன இருக்குது? இதெல்லாம் நாங்கள் பார்க்குறதே இல்லையே. நீங்கள் நல்லவங்க, உங்கள் பையன் நல்லவர், அதுவே போதும் எங்களுக்கு. ரேவதியின் கைகளை பற்றி கொண்டாள் லட்சுமி. ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இவ்வளவு பரந்த மனப்பான்மையோடு இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நாங்கள் தான் கொடுத்து வச்சவங்க. மனசில் விகல்பமே இல்லாமல் நீங்கள் சம்மந்தியாக வர்றதுக்கு நாங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கணும். நாம் மேற்கொண்டு ஆக வேண்டியதை பேசலாம் என்றாள் ரேவதி. நீங்கள் ஒரு தேதி சொல்லுங்கள், பொண்ணு பார்க்க வர்றோம். பொண்ணை பார்த்துட்டு அன்னைக்கே சின்னதாக நிச்சயதார்த்தமும் பண்ணிடலாமே, ஜஸ்ட்டு தட்டு மாற்றிக்கிட்டா போதும் என்றாள் ரேவதி. உடனேயா? ஸ்வேதா ஜாதகப்படி 2 மாதத்துக்கு கல்யாணம் முடிக்கணும்னு. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. எனக்கும் மருமக 2 மாதத்தில் வந்தால் சந்தோஷந்தான். சந்தர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்லிடுறேன். நல்ல செய்தியை சொல்லுங்க, நான் காத்துட்ருக்கிறேன். வீட்டுக்கு வந்தபோது லட்சுமியின் மனம் நிறைவாக இருந்தது. உனக்கு இன்னும் 2 வாரத்தில் நிச்சயதார்த்தம் என்றால் சந்தரிடம். நிச்சயதார்த்தமா? அதுக்குள்ளேயேவா? பொண்ணு பார்க்குறோம், அப்போவே தட்டு மாற்றிக்கிறோம், 2 மாதத்துக்குள்ளே கல்யாணமும். மெதுவாக நடந்து சமையல் அறைக்குள் போன அம்மா திடீரென்று அவனை அழைத்தாள். டேய், இந்த கிச்சன் அந்த காலத்தில் கட்டினது, கொஞ்சம் மாடர்ன் வுட்டாக ஒர்க் பண்ணணும். கம்பவுண்டரை வர சொல்கிறியா? எதுக்குமா? ஸ்வேதா சின்ன பொண்ணு, இந்த காலத்து பொண்ணு. மாடுலர் கிச்சன் இருக்கணும்னு ஆசைப்படலாம் இல்லையா? வேற என்ன செய்யணும்? வீடு பெயிண்ட் பண்ணிடலாம், கார்டன் எல்லாமே மாற்றிடலாம். உனக்கு விருப்பப்பட்டதை செய்யுமா. அதுதான் 1 மாதம் லீவு போட்டிருக்கல்ல. 10 நாள் நடன நிகழ்ச்சிகள் முடிந்துவிட்டது. மாலையில் ஓய்வாக அமர்ந்திருந்தாள் லட்சுமி. ஸ்வேதாவை நீ பார்க்கறதுக்கு முன்னால் நான் ஒரு தடவை பார்த்தலான்னு இருக்கேன். அவள் டேஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா எனக்கு வசதியாக இருக்கும். எங்கே பார்க்க போகிற? கோவிலுக்கு வர சொல்லலான்னு இருக்கேன். டேஸ்ட்டு தெரியணும்னா ஹோட்டலில் மீட் பண்ணணும். அடைச்சி போடா, மங்களகரமாக முதல் தடவை கோவிலில் மீட் பண்ண போகிறேன். நாளைக்கு ஒரு சினிமாவுக்கு போகலாமா என்றான் சந்தர். என்ன திடீர்னு சினிமா? ஒரு சேஞ்ச் தேவைப்படுது. நானும் சினிமா போய் ரொம்ப நாள் ஆகுது. நீயும் வர்றியா? நான் எதுக்குடா? டான்ஸ் மட்டும் போகிறேன். நான் கூப்பிட்டா சினிமாவுக்கு வர மாட்டியா? சினிமாலேயும் டான்ஸ் இருக்குமா? நாளைக்கு சொல்கிறேன். நாளைக்கு காத்தால 10 மணிக்குள்ளே சொல்லு. புது படம் டிக்கெட் கிடைக்கிறது கஷ்டம். மறுநாள் காலை 9:30 மணிக்கு சமைத்து முடித்துவிட்டு வியர்வையை துடைத்து கொண்டு வந்தாள் லட்சுமி. சினிமாவுக்கு புக் பண்ணிவிடு, நானும் வரேன். ஆன்லைனில் புக்கிங் செய்ய போனால் சந்தர். சரியாக 2 டிக்கெட் மட்டுமே காலியாக இருந்தது. அம்மா 10 நிமிடம் தாமதமாக சொல்லியிருந்தாலும் இந்த டிக்கெட் போயிருக்கும். அவசரமாக புக் செய்தான். ஆன்லைனிலேயே வெஜிடபிள் பப்ஸும் ஐஸ்கிரீமும் ஆர்டர் செய்து விட்டான். இன்டர்வெல்லில் சீட்டுக்கு கொண்டு வந்து தந்து விடுவார்கள். மதியம் 3 மணிக்கு லட்சுமி வந்தாள். அர்ஜென்ட்டாக ஒரு வேலை வந்துடுச்சு, நான் சினிமாவுக்கு வரல, நீ மட்டும் போயிட்டு வா. என்னம்மா அப்படி அர்ஜென்ட்டான வேலை? ஸ்வேதாவை ஒரு கோவிலில் சந்திக்க போகிறேன் என்பதை சொல்ல பிரியப்படவில்லை அம்மா. இதை காரணம் காட்டி அவனுக்கு ஸ்வேதா மேலே கோபம் வந்து விடலாம். ஒரு மஞ்சள் நீராட்டுக்கு போகிறேன், என் டிக்கெட்டை கேன்சல் செஞ்சுட்டு நீ மட்டும் போயிட்டு வா. வேண்டா வெறுப்பாக ஒரு டிக்கெட்டை கேன்சல் செய்தான். எவ்வளோ சீக்கிரமாக புறப்பட்டும் டிராஃபிக் ஜாமில் மாட்டிக்கொண்டான். தியேட்டருக்கு 5 நிமிடம் தாமதமாக போனான். பார்க்கிங்கில் காரை நிறுத்தி டோக்கன் வாங்க மேலும் 5 நிமிடங்கள். உள்ளே நுழைந்த போது மெயின் படம் ஓடிக்கொண்டிருந்தது. ஹீரோவின் தங்கச்சியை 2 பேர் துரத்தி கொண்டிருந்தார்கள். இருட்டில் 2 பேர் கால்களை மிதித்து தன் இருக்கையில் போய் அமர்ந்தான்.
படம் நன்றாகத்தான் இருந்தது. ஹீரோயினின் அப்பா ஒரு கேங்ஸ்டர் என்று புத்தம் புதிய ட்விஸ்டுடன் இன்டர்வல் பிளாக் வந்தது. விளக்குகள் எரிந்தது. இவ்வளோ நேரம் ரத்தம் பீச்சு கொண்டிருந்த ஸ்க்ரீன் இப்போது வெள்ளையாக அகண்டிருந்தது. எழுந்து நின்று சோம்பல் முறித்தான். பக்கத்து இருக்கையை பார்த்தான். அதில் அமர்ந்திருப்பது யார்? விஜிதா போல இருக்கிறது. விஜிதாவே தான். இப்போது கண்ணாடி போட்டிருந்தாள். அவளுடன் அமர்ந்து இவ்வளவு நேரம் படம் பார்த்திருக்கிறான். விஜிதாவும் அவனை பார்த்தால் எதுவும் பேசவில்லை. சந்தர் திரும்பினான். எக்ஸ்கியூஸ் மீ என்று விஜிதாவை பார்த்து கூறினான். அவள் கால்களை உட்புறமாக இழுத்து கொண்டாள். அவளை கடந்து நடந்த சந்தர் கேன்டீன் முன் இருந்த கூட்டத்தை பிளந்து கொண்டு பார்க்கிங் இடத்துக்கு வந்தான். காரில் ஏறி முன்வாசல் கேட்டுக்கு போனான். தயக்கத்தோடு கதவை திறந்து விட்டார் காவலாளி. 2 நிமிடத்தில் ரெஸ்ட் ரூம் போவது போல வெளியே வந்த விஜிதா திறந்திருந்த அதே கேட் வழியாக காணாமல் போனாள். கையில் பப்ஸுடன் ஐஸ்கிரீமுடன் சந்தரின் சீட்டை தேடி வந்த கேன்டீன் பையன் 2 இருக்கைகள் காலியாக இருப்பதை பார்த்து குழப்பத்தோடு நகர்ந்தான். சரியாக 5:50 கோவில் வாசலை அடைந்தாள் லட்சுமி. 6 மணிக்கு ஸ்வேதா வருவாள் என்று ரேவதி சொல்லியிருந்தாள். வாசலில் இருந்த கடையில் அர்ச்சனை தட்டு வாங்கி கொண்டாள். 1 முழம் மல்லிகைப்பூ வாங்கி கொண்டாள். 2 கட் பண்ணி கொடுமா என்றாள். ஒரு துண்டை அவரிடம் கொடுத்து பூக்காரம்மா 2வது துண்டை எடுத்துக்கொண்டு சந்தேகத்தோடு பார்த்தாள். இன்னொருத்தர் வருவாங்க. ஒரு துண்டை பின்னந்தலையில் சொருகி கொண்டாள். இன்னொரு கீற்றை பத்திரமாக வைத்து கொண்டாள். கோவிலில் அதிக கூட்டமில்லை. மூலவரை நெருங்கும் போது நெய் விளக்கு வாசம் அடித்தது. விளக்கு வெளிச்சத்தில் விபூதி காப்பு செய்த முருகர் தெரிந்தார். கண்கள் 2ம் கருப்பு திராட்சைகள் போல தெரிந்தன. மார்பில் ஜிகினாவை மாலை போல ஒட்டி அலங்கரித்திருந்தார்கள். குருக்கள் வந்தார். அர்ச்சனை தட்டை நீட்டினாள் லட்சுமி. யார் பேருக்கு செய்யணும்? ஸ்வேதா. ஓம் என்ற அர்ச்சனையை ஆரம்பித்தார் குருக்கள். கற்பூர தட்டு வந்தபோது கண்களில் ஒற்றிக்கொண்டால் 20 ரூபாயை தட்டில் போட்டாள். குருக்கள் கொடுத்த அர்ச்சனை தட்டிலிருந்து விபூதி பொட்டலத்தை எடுத்து பையில் போட்டு கொண்டாள். இன்னொன்று கொடுங்களேன் என்று 10 ரூபாயை தட்டில் போட்டாள். ஷாம்பு பாக்கெட் சைஸுக்கு இன்னொரு விபூதி பொட்டலம் கிடைத்தது. நவகிரகங்களை சுற்றிவிட்டு பிரகாரத்தில் வந்து அமர்ந்தாள். சாய்ந்து உட்கார வேண்டும் போல இருந்தது. ஒரு கம்பம் இருக்கும் இடத்தை தேடி போனாள். கம்பத்தில் சாய்ந்து அமர்ந்தாள். கடிகாரத்தை பார்த்தாள். மணி 6:05. கந்த சஷ்டி கவசத்தை சொல்ல ஆரம்பித்தாள். சொல்லி முடிக்கும்போது மணி 6:25 ஆகிவிட்டது. ஸ்வேதாவை காணோம். வாசலையே பார்த்தால் அவள் வரும் அறிகுறியே தெரியவில்லை. எழுந்து கோவில் வாசலுக்கு வந்தாள். ஸ்வேதாவை காணவில்லை. 2 மோட்டார் பைக்குகள் நின்று கொண்டிருந்தன. ஸ்கூட்டி எதுவும் இருக்கவில்லை. சில நிமிடங்களுக்கு பிறகு ரேவதிக்கு ஃபோன் செய்தால். கோவிலில் காத்துட்ருக்கேன், ஸ்வேதா இன்னும் வரலையே. 5 மணிக்கே புறப்பட்டு போயாச்சே, இந்த நேரம் வந்திருக்கணுமே, வரலையே. அவளுக்கு ஃபோன் செஞ்சு பார்க்குறேன். எதிரில் இருந்த கடைக்கு போய் தரையில் ஒட்டும் கோலம் ஸ்டிக்கர்களை பார்த்து கொண்டிருந்தால் லட்சுமி. ரேவதியிடமிருந்து ஃபோன் வந்தது. ஸ்வேதாவுக்கு ஃபோன் பண்ண எடுக்கலை. நம்பர் தரேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மெசஞ்சரில் நம்பர் வந்தது. ஃபோன் செய்தால் லட்சுமி. 7 ரிங் போனவுடன் ஃபோன் எடுக்கப்பட்டது. ஹலோ, ஸ்வேதா ஹியர். யார் பேசுறது? நான் தான் லட்சுமி பேசுகிறேன். லட்சுமி மீன்ஸ் உங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்களே, சந்தரோட அம்மா. ஓ, நீங்களா? சொல்லுங்கள் ஆண்டி. நான் இங்கே கோவிலில் 1/2 மணி நேரமாக வெயிட் பண்ணுறேம்மா. நீ எங்கே இருக்க? பெசன்ட் நகர் பீச்சில் இருக்கேன். சுருக்கன்றது லட்சுமிக்கு. பீச்லையா? கோவில் வருவேன்னு சொல்லிட்டு பீச்சில் இருக்கிறாளா? வெள்ளிக்கிழமை 6 மணிக்கு உன்னை கோவிலில் மீட் பண்ணுறதா ப்ரோக்ராம். உங்கள் அம்மா சொல்லி தானே நான் வந்தேன். ஓ, சாரி, வெரி சாரி. இன்றைக்கி தான் வெள்ளிக்கிழமையா? நான் நாளைக்குன்னு நினச்சிட்டேன். இன்றைக்கி வியாழக்கிழமைன்னு நினச்சி நான் பாட்டுக்கு பீச்சுக்கு வந்துட்டேன். பரவாயில்லை, எல்லாருக்கும் சில சமயம் இந்த மாதிரி கன்ஃபியூஷன் வரும். நீங்கள் ஒன்று பண்ணுறீங்களா ஆண்டி? ஒரு ஆட்டோ பிடிச்சி பெசன்ட் நகர் பீச்சுக்கு வந்துடுறீங்களா? நான் அங்கே வர்றதா? ஆமாம், நான் 8 மணி வரைக்கும் இங்கே தானே இருப்பேன். இல்லை, ஏற்கனவே இருட்டி போச்சு, இன்னொரு தடவை பார்த்துக்கலாம். வீட்டுக்கு வந்ததும் தளர்வாக உணர்ந்தாள். பையில் இருந்த மீதி 1/2 முழம் பூவை ஃப்ரிட்ஜில் வைத்தாள். கொஞ்சம் குளிர்ந்த நீர் குடித்தவள் படுக்கையில் சாய்ந்தாள். ஒரு வார பத்திரிகையை எடுத்தவள் படிக்க மனம் ஒன்றாமல் பக்கத்தில் வைத்தாள். ரேவதி ஃபோன் செய்தாள். சாரி, தப்பு நடந்து போச்சு. ஸ்வேதா கன்ஃபியூஸ் ஆயிட்டா. நாளைக்கு மறுபடியும் கோவிலுக்கு வாங்களேன். ஸ்வேதா வருவா, நானே கூட்டிகிட்டு வரேன். அவளை மன்னிப்பு கேட்க சொல்கிறேன். அதெல்லாம் வேணாம், ஸ்வேதா தெரிஞ்சே தப்பு செய்யலையே, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். நேரில் தான் பேசணுமா? வீடியோ காலில் கூட பேசலாமே. சந்தரை கேட்குறேன். அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை பொண்ணு பார்க்க வர முடியுமா? சந்தருக்கு லீவு போட முடியாது. அப்போது ஞாயிற்றுக்கிழமை வாங்க. வீட்டு அட்ரஸ் வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுறேன். லொக்கேஷன் கூட அனுப்பிடுறேன், அனுப்புங்க. சற்று நேரத்தில் லொக்கேஷன் வந்தது. அதை அமுக்கி பார்த்தால் மேப் விரிந்தது. அந்த இடம் ஒரு பணக்கார காலனியாகத்தான் தெரிந்தது. 9 மணிக்கு சந்தர் வந்து விட்டான்.
என்னடா படம் அதுக்குள்ளே முடிஞ்சிடுச்சா? இன்டர்வெல்லையே வந்துட்டேன். அதுக்கப்புறம்தான் அந்த படம் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. பிடிக்கலை, வந்துட்டேன். எதிர்பார்க்காதவங்க வந்துட்டாங்க, அதுதான் எழுந்து வந்துட்டேன். நீ ஏன் அதுக்குள்ளே வந்துட்ட? எதிர்பார்க்காதவங்க வரல, எதிர்பார்த்தவங்க வரல. சரி வா சாப்பிட்லாம். நீ சாப்பிடு, எனக்கு வேண்டாம், வயிறு சரியில்லை. ஹாட் பேக்கிலிருந்து தோசைகளை எடுத்து அவனுக்கு போட்டாள். வர்ற ஞாயிற்றுக்கிழமையை விட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஸ்வேதாவை பொண்ணு பார்க்க போகலான்னு இருக்கேன். ஓகேயா? போகலாம். பிடிச்சிருந்தா உடனே நிச்சயதார்த்தம். சரி, அன்னைக்கு நான் என்ன செய்யணும்? சும்மா உட்காந்து கழுத்தில் மாலை போடுவாங்க. நான் இந்த திங்கட்கிழமை புது வேலையில் ஜாயின் பண்ணணும். நல்லது, ரேவதி கிட்ட சொல்லிடுறேன், சந்தோஷப்படுவாங்க. சந்தர் லேப்டாப்பை திறந்து விரல்களுக்கு வேலை கொடுக்க ஆரம்பித்தான். நாளைக்கு 2 பேருக்கும் கடைக்கு போகலாம். உனக்கு புது சட்டை வாங்கணும். நிச்சயதார்த்தத்துக்கு பொண்ணு வீட்டில் உனக்கு ட்ரெஸ் எடுப்பாங்க. ஆனால் நாமளும் வாங்கிறது தான் மரியாதை. ஸ்வேதாவை கூட்டிக்கிட்டு போய் அவளுக்கும் புடவை வாங்கிடுறேன். அவள் சாய்ஸுக்கு வாங்கிக்கட்டும். ரொம்ப தாராள மனசு தான் உனக்கு. ஸ்வேதா மருமக இல்லடா, என் பையனோட ஒய்ஃப், புரிஞ்சுக்கோ. சந்தர் லேப்டாப் திரையை அருகில் போய் கவனித்தான். செல்போனை எடுத்தான். இனி அவன் பேச மாட்டான் என்று தெரியும். அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள் லட்சுமி. திங்கட்கிழமை பாஸ்டன் டெக் சொல்யூஷன் கம்பெனிக்கு காரில் போனான் சந்தர். வாசலில் செக்யூரிட்டி கேள்விகள் கேட்டார். இன்னும் 2 நாள் தான் ஐடி கார்டு கிடைத்து கழுத்தில் மாட்டிக்கொண்டு விட்டால் வாயை பொத்தி கொண்டிருப்பார் இந்த செக்யூரிட்டி என்று நினைத்தான். ஜாயினிங் ரிப்போர்ட்டை கொடுத்துவிட்டு வெளியே வரும்போது விஜிதா உள்ளே நுழைந்தாள். குட் மார்னிங் என்றால். சந்தர் பதில் பேசவில்லை. இது ஆஃபீஸ், இது அஃபீஷியல். குட் மார்னிங். குட் மார்னிங் என்றான் சந்தர். வெயிட் பண்ணுங்க, ஜாயினிங் ரிப்போர்ட் கொடுத்துட்டு வந்துடுறேன். வெளியே இருந்த குஷன் நாற்காலியில் அமர்ந்தான். நாற்காலியில் எவர் சில்வர் பிடி பலபல என்று இருந்தது. துருப்பிடித்து போயிருந்தால் அமெரிக்க கிளையன்ட் ப்ராஜெக்டை கொடுக்க மாட்டான். 10 நிமிடத்தில் விஜிதா வந்தாள். எனக்கு 7வது மாடியில் கேபின் என்றால். எனக்கு 6வது மாடி. இருவரும் லிஃப்ட் நோக்கி நடந்தார்கள். ப்ரேயர் முடிந்து கிளாஸுக்கு போகும் ஸ்கூல் பையன் போல சத்தமே இல்லாமல் லிஃப்ட் உயரப்போனது. சக ஊழியர்களின் அறிமுகப்படலம். பிறகு சிஸ்டம் முன் அமர்ந்தான் சந்தர். முதல் நாள் என்பதால் மாலை சீக்கிரமாகவே கிளம்பிவிட்டான். லிஃப்ட் 12ஆம் மாடியில் இருப்பதாக சிவப்பு எழுத்து காட்டியது. கீழே போக பட்டனை அமுக்கினான். கீழே இறங்கிய லிஃப்ட் 7ஆம் நம்பரில் நிற்பதாக ஸ்டேட்டஸ் போட்டது. ஒருவேளை விஜிதா இதில் வருகிறாளோ? அவன் தளத்துக்கு வந்தது. லிஃப்ட் பக்கவாட்டில் வாயை பிளந்தது. 2 பெண்கள் நின்று கொண்டிருந்தார்கள். விஜிதா இல்லை. உள்ளே நுழைந்தான். சேலை கட்டாத பெண்களின் வாசம் அடித்தது. கீழ்த்தளம் வந்ததும் வெளியே வந்தான். அந்த நேரத்தில் எதிர் திசையில் இருந்து லிஃப்ட்டும் வாயை திறந்தது. விஜிதா வெளிப்பட்டாள். சந்தர் நடந்தான். பின்னாலேயே விஜிதா வருகிறாள் என்ற உள்ளுணர்வு சொன்னது. 1 நிமிஷம் என்று அழைத்தாள். சந்தர் நின்றான். கொஞ்சம் பேசணும். கார் பார்க்கிங் பகுதிக்கு போனார்கள். சாரி கேட்கறதுக்காகத்தான் உங்களை நிறுத்தினேன். எதுக்கு சாரி? அன்னைக்கு எதேச்சியாக சினிமா தியேட்டரில் உங்கள் பார்த்துட்டு பக்கத்து சீட்டு அமைஞ்சு போயிடுச்சு. நான் திட்டம் போட்டு எதுவும் செய்யலை. யாராலையும் அப்படி செய்ய முடியாது. மனசு சரியில்லைன்னு திடீர்னு சினிமாவுக்கு புறப்பட்டேன். ஆன்லைனில் ஹவுஸ் புக் காட்டினதை ஈவினிங் 4:30 மணிக்கு மறுபடியும் பார்த்தேன். ஒரு சீட் காலியாக இருந்தது. புக் பண்ணிட்டேன். அது நான் கேன்சல் பண்ண டிக்கெட்டு. அம்மா வரலன்னு சொன்னவுடன் கேன்சல் பண்ணிட்டேன். அப்படியா? நாம் 2 பேரும் இன்டர்வெல் வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்காமலே சினிமா பார்த்துருக்குறோம் என்றாள் விஜிதா. உங்களுக்கு தர்ம சங்கடமாக இருக்கக்கூடாதுன்னு தான் நீங்கள் ரெஸ்ட் ரூம் போயிருந்தப்போ இன்டர்வெல்லில் நான் எந்திரிச்சு போயிட்டேன் என்றால் தொடர்ந்து. வாட்? நீங்கள் எந்திரிச்சு போயிட்டீங்களா? உங்களுக்கு சங்கடமாக இருக்கக்கூடாதுன்னு தான் நானும் எந்திரிச்சு போயிட்டேன். விஜிதா ஒரு வரட்டு சிரிப்பு சிரித்தாள். உங்கள் கல்யாண தேதி முடிவு பண்ணியாச்சா என்றான் சந்தர். கல்யாணமா? 18ஆம் தேதி பொண்ணு பார்க்க வந்தாங்க இல்லையா? கல்யாண தேதி முடிவாயிருக்கணுமே. அவங்க வரவே இல்லை. அன்ஃபார்ச்சுனேட்லி. விடுங்க, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். நெக்ஸ்ட் டைமா? அது வர வாய்ப்பே இல்லை. என்ன சொல்கிறீங்க? அதுக்கப்புறம் கூட 2-3 இடம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகாமலே கேன்சல் ஆகிடுச்சே. அப்பா ரொம்ப அப்செட்டு. எதுக்கு கேன்சல் ஆகுது? அப்பாவை கேட்டிங்களா? நான் கேட்கல. எனக்கே காரணம் தெரியுமே. அதுதான் காரணம்னு அப்பா சொல்ல மாட்டார். என்ன காரணம்? அம்மா இல்லாத பொண்ணு நான். அம்மா விவாகரத்து செஞ்சுட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சால் எல்லாருமே தயங்குறாங்க. இது எப்படிங்க நியாயம்? அம்மா செஞ்சதுக்கு நீங்கள் எப்படி பலிகடா ஆக முடியும்? இப்படி லாஜிக்கலாக யாரும் யோசிக்க மாட்டாங்களே. ஒவ்வொரு வீட்லேயும் யாராவது பெருசங்க இருப்பாங்கல்ல. இந்த காரணம் காட்டி நிறுத்திடுறாங்க. மனசை தளர விடாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு ராஜகுமாரன் பிறந்திருக்க தான் போகிறான். காரில் ஏற போனவன் விஜிதாவை பார்த்து கேட்டான். நீங்கள் எப்படி வந்தீங்க?
கார் கொண்டு வந்திருக்கிறேன். 30 லட்சம் வருஷ சம்பளம். காரில் வரலன்னா கேவலமாக பார்ப்பாங்க. பை உங்கள் கல்யாண பேச்சு எவ்வளோ தூரத்தில் இருக்குது? கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி தான். அம்மா ஒரு பொண்ணை பார்த்து வச்சுருக்குறாங்க. நல்ல குடும்ப பொண்ணு, அழகாக இருக்காங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் இன்னும் பார்க்கலையா? இல்லை, பேர் மட்டும் தெரியும், ஸ்வேதா. பேர் நல்லா தான் இருக்குது, ஸ்வேதா வெட்ஸ் சந்தர்னு. கல்யாண மண்டபம் முன்னால் போர்டு வச்சா ரைமிங்காக நல்லா தான் இருக்கும். உங்கள் கார் எங்கே இருக்குது? 3வது ரோ. நான் எடுத்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க. நான் கார் எடுக்க லேட் ஆகும். உங்கள் மாதிரி எக்ஸ்பர்ட்டெல்லாம் இல்லை. நகர்ந்த விஜிதா நின்றாள். காருக்குள் எட்டி பார்த்தாள். டேஷ்போர்டில் பிள்ளையார் உருவம் இருக்க அதுக்கு பூ வைக்க மாட்டீங்களா? சுற்றுமுற்றும் பார்த்தாள். சுவர் ஓரத்தில் ஒரு பூச்செடி இருந்தது. அதிலிருந்த கருஞ்சிவப்பு நிறத்தில் இருந்து 2 பூக்களை பறித்து வந்தாள். பிள்ளையாருக்கு 2 பக்கமும் காது பகுதியில் செருகினாள். இப்போ கிளம்புங்க என்றாள். வீட்டில் விஜிதா தான் அப்பா டின்னரை தயார் செய்திருந்தார். விஜிதாவின் அப்பா தான் டின்னரை தயார் செய்திருந்தார். உட்காரு விஜிதா, முதல் நாள் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. ஆனால் ஏன் முகம் ஒரு மாதிரியாக இருக்குது? கலையாவே இல்லையே. ஒன்றும் இல்லைப்பா, எதையோ இழந்த மாதிரி இருக்கிற. எதையும் இழக்கலப்பா. அப்பா, நான் ஒன்று கேட்குறேன். ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஆகணுமா? தனியாக வாழ்க்கை முழுக்க இருக்க முடியாதா? இருக்கலாமா, ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையை நாம தேடி போகக்கூடாது. உனக்கு என்ன ஆச்சுமா பேபி? ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற? உனக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு? சில இடங்கள் தட்டி போகுதுன்னா அது நல்லதுக்குன்னே நினச்சிக்கலாம். ஆமாப்பா, சில கல்யாணங்கள் நடக்காமல் தட்டி போச்சுன்னா நல்லது தான். ஏனோ அவளுக்கு சந்தர் ஸ்வேதா கல்யாணமும் நினைவுக்கு வந்தது. படுக்கையில் ஒரு கழித்து படுத்தால் முழங்கையே கதகதப்பான கண்ணீர் நனைத்தது. வீட்டை நெருங்கும் போது அம்மாவுக்கு ஃபோன் செய்தான் சந்தர். அம்மா வாசலில் வந்து நில்லு, காரில் ஒரு டிரைவ் போகலாம். என்ன திடீர்னு? சும்மாதாம்மா, உன் கூட வெளியில் போய் ரொம்ப நாள் ஆச்சு. இலக்கு எதுவும் இல்லை, 20 கிலோமீட்டர் போகிறோம், திரும்பி வர்றோம். வழியில் ஏதாவது பெரிய ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம். எதுக்குடா? கவர்மெண்ட்டுக்கு நிறைய ஜிஎஸ்டி கொடுக்கலான்னு ஆசை. சிரிப்பு வரல. 5 நிமிடத்தில் வீட்டை அடைந்தான். அம்மா தயாராக இருந்தால். இடது பக்கம் சாய்ந்து முன் கதவை திறந்து விட்டான். லட்சுமி முன் சீட்டில் அமர்ந்தாள். பெல்ட் போட்டுக்கோ. பிள்ளையார் மேல் இருந்த பூக்களை பார்த்தாள் அம்மா. என்னடா பூ புதுசாக இருக்கு, நீ வைக்கவே மாட்டியே? ஆஃபீஸில் இருந்தது, எடுத்து வச்சேன். நல்லா இருக்கு. உனக்கு தான் பூ வைக்கிற பழக்கமே இல்லையே. மருமக வந்தா கண்டிப்பாக வைப்பா. லேடிஸ்க்கு பூன்னா இஷ்டம். கார் போய் கொண்டிருந்தது. கொஞ்சம் மெதுவாக போடா, நீ தான் வேகமாக போகிற. என்னடா, நான் தான் உன்கிட்ட வேகமாக போக சொன்னேன், சீக்கிரம் கல்யாணத்தை முடின்னு. அது சரியா தப்பான்னு தெரியல. சரியான முடிவு தான். ஸ்வேதா ஒரு ஸ்வர்ணம். அப்படின்னா தங்கம். அம்மா, ஜனங்க ஏமா காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற மாட்டேங்கிறாங்க? என்ன சொல்ல வர்ற? விஜிதாவை பற்றி 2 வார்த்தை பேசலாமா? சொல்லு. அவளை 18ஆம் தேதி பொண்ணு பார்க்க வர்றதா அவள் சொன்னா. இல்லை, அவங்க வரலை. விஜிதாவோட அம்மா டைவர்ஸ் செஞ்சுட்டு போயிட்டாங்கன்னு இந்த குடும்பத்தில் சம்மந்தமே வேணான்னு சொல்லிட்டாங்களாம். இதே மாதிரி அடுத்தடுத்து சிலரும் சொல்லிட்டாங்க. அது தப்பு தானம்மா? தப்பா ரைட்டான்னு எனக்கு தெரியாது, ஆனால் அது அவங்க உரிமை. முதல்ல வேணான்னு சொன்னதும் நல்லது தானே. இன்னொன்று கவனிச்சியா? நம்ம வீட்லேயும் அதே கேஸ் தான். அப்பா ஓடி போயிட்டாரு, ஆனால் ரேவதி இதை பெருசுப்படுத்தலை. எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. கல்யாணத்தை பற்றி பேசலான்னு சொல்லிட்டாங்க. ஸ்வேதா அப்பா பிஸ்னஸ் மேன் இல்லையா? வாழ்க்கையோட நெளிவு சுழிவு தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. விஜிதாவுக்கு வந்தவங்க இந்த மாதிரி நல்லவங்களா வரலையேம்மா. விஜிதா பாவம் இல்லையா? அம்மா பதில் பேசவில்லை. ரெஸ்டாரண்ட்டுக்குள் நுழைந்தார்கள். அம்மா, சைனீஸ் சாப்பிட்றியா? சாதா தோசை சொல்லுடா. மறுநாள் காலை ஆஃபீஸ் பார்க்கிங்கில் காரை நிறுத்தியதும் அந்த பூச்செடிக்கு போனான் சந்தர். 2 பூக்களை எடுத்து பிள்ளையாருக்கு வைத்தான். திடீர் அங்கீகாரத்தை பார்த்து பிள்ளையார் பூரித்து போய் கொஞ்சம் குண்டாக தெரிந்தார். தன் கேபினுக்குள் நுழைந்த சந்தர் வேலையில் அமிழ்ந்து போனான். ஸ்வேதாவுக்கு ஃபோன் செய்தாள் லட்சுமி. உனக்கு நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு புடவை வாங்கணும். ஈவினிங் கடைக்கு போகலாமா? நானே போய் வாங்கிக்கிறேன் ஆண்டி, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நான் வீட்டில் ஃப்ரீயாக தானே இருக்கேன். நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் வாங்கிக்கிறேன். சரி, ஃபோனை வைக்க போனால் லட்சுமி. ஆண்டி என்றாள் ஸ்வேதா. சொல்லுமா. ஒரு 4000 ரூபாயை என் ஃபோன் நம்பருக்கு அனுப்பிடுங்க, நான் அதில் புடவை வாங்கிக்கிறேன். 2ஆம் முறையாக நேரிடினாள் ஸ்வேதா. புடவை வாங்கின உடனே உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுறேன். தேவையில்லை, நிச்சயதார்த்தம் அப்போ பார்த்துக்கிறேன். அப்போது சர்ப்ரைஸாக இருக்கும். சந்தருக்கு புது துணி வாங்குவதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லையே ஸ்வேதா. இங்கிதம் தெரியாமல் இருக்கிறாளே, குழப்பமாக இருந்தது. அரை மணி நேரத்தில் ரேவதியிடமிருந்து ஃபோன் வந்தது. சந்தருக்கு நீங்கள் ட்ரெஸ் வாங்கிடுங்க, எவ்வளோ வேணும்னாலும் வாங்கிக்கோங்க, லிமிட்டே கிடையாது. உங்களுக்கு புடவை வாங்கிக்கோங்க, பில்லை மட்டும் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துடுங்க, நிச்சயதார்த்தம் அன்னைக்கு கொடுத்துட்றேன் என்றால் இடைவெளி
இல்லாமல். என்னங்க இதெல்லாம், எனக்கு புடவை வேணாம், சந்தருக்கு மட்டும் பேண்ட் ஷர்ட் வாங்குகிறேன், பணத்தை பற்றி பின்னால் பேசிக்கலாம். ஸ்வேதா 4000 ரூபாய் அனுப்ப சொன்னதை சொல்லவில்லை. ஒரு வாரம் எந்த விதமான சம்பவங்களும் இல்லாமல் சாதாரணமாகத்தான் ஓடியது. ஆஃபீஸில் எப்போதாவது சந்தித்து கொண்டார்கள் சந்தரும் விஜிதாவும். ஒரு ஹலோ சொல்வதோடு அது முடிந்துவிடும். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஸ்வேதா வீட்டுக்கு பெண் பார்க்க போக வேண்டும். ரேவதியிடமிருந்து ஃபோன் வந்தது. நாளைக்கு நீங்கள் பொண்ணு பார்க்க வரணும். ஆமாம், சொன்ன நேரத்துக்கு கரெக்டாக வந்துடுறோம். திட்டத்தில் ஒரு சின்ன மாறுதல், 15 நாள் கழித்து வச்சுக்கலாமா? என்ன திடீர்னு? ஸ்வேதாவோட அப்பாவுக்கு திடீர்னு சில பிஸ்னஸ் வேலைகள் வந்துருச்சு. ஒரு கான்ட்ராக்ட் விஷயமா டெல்லி போகிறாரு. வர 10 நாள் ஆகும். அப்போ சரி, டெல்லியிலேருந்து சந்தருக்கு நல்ல கோட் வாங்கிட்டு வர சொல்கிறேன். அங்கே நல்லா இருக்கும், விலையும் மலிவாக இருக்கும். பார்த்து செய்யுங்க. ஒரு மாதம் லீவு போட்டது தேவையில்லையோ என்று நினைத்தாள் லட்சுமி. மறுநாள் போய் வேலையில் சேர்ந்து விடலாம் என்று முடிவெடுத்தாள். தேதி தள்ளி போனதை பற்றி சந்தர் எதுவும் சொல்லவில்லை. வெகு நாட்களுக்கு பிறகு கிரிக்கெட் விளையாட கிரவுண்டுக்கு போனான். அப்பா, நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வர்றேன் என்றாள் விஜிதா. தனியாவா போகிற? ஆமாம், ஒரு மடத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். அங்கே தியானம் எல்லாம் சொல்லித்தராங்களாம், வர லேட் ஆகலாம். பத்திரமா போயிட்டு வாம்மா. அந்த தியான கூடம் அமைதியாக இருந்தது. பக்தர்கள் பூனை போல் சத்தமே இல்லாமல் நடந்து கொண்டிருந்தார்கள். ஆங்காங்கே பாய்கள் விரித்திருந்தார்கள். அதில் அமர்ந்து பலரும் கண்மூடி தியானம் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்தால் விஜிதா. அனைவருமே 60 வயதை தாண்டியவர்களாக இருந்தார்கள். சிலர் தன்னார்வலர்கள் போல குப்பைகளை பொறுக்கி சுற்றுப்புறத்தை சுத்தமாக்கி கொண்டிருந்தார்கள். அவர்கள் அங்கேயே தங்கியிருப்பவர்கள் போல தோன்றியது. விஜிதாவுக்கு தியானம் செய்து பழக்கமில்லை. ஒரு பாயில் போய் அமர்ந்தால் கண்களை மூடினாள். எல்லா நினைவுகளையும் ஒதுக்கிவிட்டு நிர்மலமான மனதுடன் இருக்க வேண்டும் என்று முயன்றாள். முடியவில்லை. அரை மணி நேரத்தில் எழுந்து விட்டாள். முன்னால் ஒரு ஆஃபீஸ் ரூம் இருந்தது. கம்பி கட்டடங்களுக்கு பின்னால் ஒருவர் அமர்ந்திருந்தார். வெள்ளை வெள்ளேர் என்று ஜிப்பா போட்டிருந்தார். நெற்றியில் பட்டையாக விபூதி. சொல்லுங்க, என் பேர் சங்கரதாஸ். இங்கிலீஷ் தெரிஞ்ச சிவனடியார். நான் விஜிதா. தியானம் செய்யணும்னு ஆசை. எனக்கு தியானம் தெரியாது. கிளாஸ் ஏதாவது இருக்குதா? எவ்வளோ பணம் கட்டணும்? இங்கே வணிக ரீதியில் எதுவும் செய்கிறதில்ல. உட்காருங்க, மனசில் பரம்பொருளை நினைங்க, தியானம் வசப்படும். சரி, அடுத்த வாரம் வர்றேன். தியானத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வரேன். தியானத்துக்கு ட்ரெஸ் கட்டுப்பாடெல்லாம் இல்லை. செய்கிறவங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், பார்க்குறவங்களுக்கு உறுத்தாமல் இருக்கணுமே. அடுத்த வாரம் வர்றேன். சந்தர் திங்கட்கிழமை ஆஃபீஸ்க்கு போன போது ஒரு தகவல் சொன்னார்கள். விஜிதாவை திருவான்மியூர் கட்டிடத்துக்கு மாற்றிவிட்டதாக சொன்னார்கள். விஜிதா இனி இங்கே வரமாட்டாள் என்றும் திருவான்மியூரில்தான் இனி அவளுக்கு வேலை என்றும் கூறினார்கள். ஆஃபீஸில் சீனியர் டெக்னிக்கல் ஹெட் அறைக்குள் நுழைந்தான் சந்தர். எஸ் மிஸ்டர் சந்தர் என்றார் அவர். விஜிதாவை திருவான்மியூருக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்கீங்க? ஆமாம், அங்கே ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நல்ல ஹெட் தேவைப்பட்டது, மாற்றிட்டோம். விஜிதா தவிர இன்னும் நிறைய பேர் இருக்காங்களே. நான் கம்ப்ளைண்ட் பண்ணலை, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன். அங்கே ஒரு ஓப்பனிங் இருந்தது, விஜிதா போகிறேன்னு அவங்களே சொன்னாங்களா? ஆமாம், நாங்கள் நிர்பந்தப்படுத்தலை. தெரிஞ்சிருந்தால் நான் போயிருப்பேன். அவங்கள டிஸ்டர்ப் பண்ணியிருக்க வேண்டாம். ஓகே, திருவான்மியூரில் இன்னொரு வேக்கன்சி வந்து அவங்களையும் அனுப்பிடுறோம். அது சரியில்லை, வேணாம். கேபினுக்கு திரும்பினான் சந்தர். விஜிதா விலகி இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டாள் என்று புரிந்தது. ப்ராஜெக்டில் சில டெக்னிக்கல் பிரச்சனைகள் வந்தன. வேறு எதையும் சந்தரால் சிந்திக்க முடியவில்லை. இரவு வீட்டுக்கு வரக்கூட தாமதமானது. அடுத்த சனிக்கிழமை மறுபடியும் சிவாலிக் மடத்துக்கு போனாள் விஜிதா. வெள்ளை பைஜாமா குர்தா போட்டிருந்தால். சிறிது நேரம் தியானம் செய்ய முயன்றுவிட்டு சங்கரதாஸை போய் பார்த்தாள். அவருடன் நெடுநேரம் பேசி கொண்டிருந்தாள். மறுநாள் காலை விஜிதா மடத்துக்கு புறப்பட்டு கொண்டிருந்தாள். அழைப்பு மணி அடித்து போய் திறந்தாள். சங்கர்தாஸ் நின்று கொண்டிருந்தார். அவள் கண்கள் விரிந்தது. சுவாமி, நீங்கள் என்ன இங்கே? பேசிட்டு போகலான்னு வந்தேன். வாங்க, நானே மடத்துக்கு தான் புறப்பட்டிருக்கேன். நான் உங்ககிட்ட பேச வரல, உங்கள் அப்பா கிட்ட பேசணும். மௌலி உள்ளிருந்து வந்தார். நான் சங்கரதாஸ், சிவனடியார்களுக்கு அடியான். வாங்க, என் பேர் மௌலி. சிவன் பேர் தான். ஆமாம், உங்ககிட்ட தனியாக பேசணும். கதவை மூடிடலாமா? விஜிதா தயங்கி நின்று கொண்டிருந்தாள். நீங்கள் உங்கள் ரூமில் இருங்க, அப்பா கிட்ட பேசிட்டு கூப்பிட்றேன். விஜிதா குழப்பத்தோடு நகர்ந்தாள். அரை கதவை மூடிவிட்டு வந்து அமர்ந்தார் சங்கரதாஸ். விஜிதா 2 தடவை சிவாலிக் மடத்துக்கு வந்துட்டா. அப்படியா? எதுக்கு வந்தா? சொல்கிறேன். முதல் தடவை தியானத்தை பற்றி பேசினா. நேற்று வந்தப்போ தான் வித்தியாசமாக பேசினா. மடத்தில் சேர்ந்து ஒரு சிவபக்தியாக தொண்டு செய்கிறேன்னு சொன்னா. ஐயோ என்றார் மௌலி. இதை அவர் எதிர்பார்க்கவே இல்லை.
சிவ தொண்டு செய்கிறது தப்பில்லை, ஆனால் உங்கள் பொண்ணு செய்கிறேன்னு சொல்கிறது தான் தப்பு. எங்கள் மடத்தில் தொண்டு செய்கிறவங்க எல்லாம் 60 வயசை கடந்தவங்க. சின்ன வயசுக்காரங்களை மடத்தில் சேர்த்துக்கிட்டு நாங்கள் பிரச்சனைகளுக்கு ஆளாக மாட்டோம். மூளை சலவை செஞ்சு சின்னஞ்சிறுசுகளை மயக்கிட்டாங்கன்னு ஒரு அவப்பெயர் வரும். அதுவும் இல்லாமல் சிவ தொண்டு செய்கிற வயசும் இல்லை இது. விஜிதா ஏன் இப்படியெல்லாம் செய்கிறா? பெத்த அப்பா நீங்கள் தானே சொல்லணும். உங்களுக்கு காரணம் தெரியாதா? தெரியாது. நான் சொல்கிறேன், இதுக்கு காரணமே நீங்கள் தான். நானா? புரியல. யார் இறை சேவைக்கு வருவாங்க? சிலர் ஆடி முடித்து எல்லாம் அனுபவித்து தீர்ந்த உடனே வருவாங்க. இனிமேல் ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிற பல பேர் தான் இறை சேவைக்கு வருவாங்க. இல்லைன்னா வாழ்க்கையில் தனக்கு எதுவுமே நடக்கலைன்னு நினைக்கிறவங்க இறைவன்கிட்ட தஞ்சம் அடைவாங்க. புரியுது. இதில் உங்கள் பொண்ணு எந்த ரகம்? ரெண்டுமே இல்லை. அப்போ ஏன் கிட்டத்தட்ட சந்நியாசம் வாங்குகிற ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க? நல்லா படிச்சிருக்காங்க, நல்ல வேலையில் இருக்காங்க, குடும்பத்தில் கஷ்டமும் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு 30 வயசு பொண்ணு சன்னியாசி ஆகிறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? மனசுக்குள்ளே வேற என்னவோ இருக்குதுன்னு தானே. இந்த வயசில் ஒரு பொண்ணுக்கு என்ன இருக்க முடியும் சொல்லுங்கள்? மௌலி பதில் பேசவில்லை. ஏதோ ஒரு ஏமாற்றம். ஒருவேளை ஒரு ஆம்பளை அவள் மனசுக்குள்ளே புகுந்து அவளை தூங்க விடாமல் பண்ணிகிட்ருக்கலாம். இதை உங்களால் புரிஞ்சிக்க முடியலையே. அப்படியும் இருக்கலாம், எனக்கு சரியாக தெரியல. இப்போது அவள் மனசு ஒரு நிலையில் இல்லை. இப்படியே விட்டால் மனச்சிதைவு கூட ஆகலாம். இப்போ உடனடியாக தேவை என்ன தெரியுமா? அவள் மனம் திறந்து பேசணும். அவள் மனசுக்குள்ளே இருக்கிறத எல்லாம் வெளியில் யார்கிட்டையாவது கொட்டணும். அவள் உங்ககிட்ட கொட்ட மாட்டா. அதனால் பலன் இல்லைன்னு அவளுக்கும் தெரியும். நான் அவ்வளோ மோசமானவனா? நீங்கள் நல்லவர் தான், ஆனால் அளவுக்கு மீறி நல்லவனாக இருந்து மோசமானவன் ஆகிட்டீங்க. வீட்டில் லேடிஸ் யாரும் இல்லையா? இல்லை. யாராவது லேடிஸை உடனடியாக வீட்டுக்கு கூப்பிடுங்க. அவங்கக்கிட்ட விஜிதா மனசை கொட்டட்டும். கதவை திறக்க போன சிவதாஸ் திரும்பினார். இங்கே பேசினது விஜிதாவுக்கு தெரிய வேணாம். இனிமே விஜிதா மடத்துக்கு வரக்கூடாது. வராமல் பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. கதவை திறந்தார். விஜிதா எதிரே வந்து நின்றாள். புது உறுப்பினர்கள் இப்போது சேர்த்துறது இல்லை, 6 மாதம் ஆகணும். அதுதான் அப்பா கிட்ட பேசினேன். கிளம்பி போய்விட்டார். மௌலி தன் சகோதரி சுலோச்சனாவுக்கு ஃபோன் செய்தார். விஜிதா எங்க என்றால் வீட்டுக்குள் நுழைந்த அத்தை சுலோச்சனா. அவளோட ரூமில் இருக்கா என்றார் மௌலி. நான் அவகிட்ட பேசுகிறேன், நீ உள்ளே வராத. விஜிதா அருகே அமர்ந்தாள் சுலோச்சனா. சொல்லு விஜிதா, என்ன செய்ய போகிற? சிவாலிக் மடத்தில் சேர போகிறேன். அதுக்கு பேர் துறவரம், தெரியுமா? தெரியும். துறவரம்னா மனசில் எந்த ஆசையும் இருக்கக்கூடாது, அழுக்கு இருக்கக்கூடாது, மனசும் உடம்பும் கழுவி விட்ட மாதிரி இருக்கணும். நான் அப்படித்தானே இருக்கேன்? இருக்குது. உன் மனசில் இன்னும் அழுக்கு இருக்குது. அதையெல்லாம் கொட்டிட்டு போ. என்கிட்ட கொட்டு. அப்புறமா நானே அனுப்பி வைக்கிறேன். அங்கே போகிறப்போ பரிசுத்தமாக போ. விஜிதா தரையையே பார்த்து கொண்டிருந்தாள். சுலோச்சனா தொடர்ந்தாள். யாரை தூக்கி எறிய போற? சந்தர் என்று கூறிய விஜிதா திடீரென்று குலுங்கி குலுங்கி அழுதாள். அவன் மோசமானவனா சொல்லு? இல்லை, தூய்மையானவன். அப்புறம் எப்படி அவன் அழுக்கா இருக்க முடியும்? உனக்கும் அவனுக்கு நடுவில் என்ன நடந்ததுன்னு சொல்லு. அவனை தூக்கி எறியலாமா வேணாமான்னு நான் சொல்கிறேன். விஜிதாவின் கண்களை துடைத்து விட்டாள் சுலோச்சனா. ஒன்று விடாமல் எல்லாத்தையும் சொல்லு. முதலில் சந்தரை சென்ட்ரல் ஸ்டேஷன் வாசலில் சந்தித்ததிலிருந்து கடைசியாக அவன் காரில் பூ வைத்தது வரை அனைத்தையும் சொன்னாள் விஜிதா. நீ லவ் பண்ணுறேன்னு எப்போவாது சொன்னியா? இல்லை, நான் லவ் பண்ணினேனா? எனக்கே தெரியலையே, அப்புறம் எப்படி சொல்லுவேன்? லவ்வை சொல்லிவிட்டவங்க நேரில் பார்க்குறப்ப மட்டும்தான் லவ் பண்ணுவாங்க. சொல்லாதவங்க தான் சதா சர்வகாலமும் அதையே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. நீ அவனையே நினச்சி உடஞ்சி போயிட்ட. அத்தை என்று அவள் மடியில் சாய்ந்தாள் விஜிதா. விஜிதாவின் முதுகை தடவி விட்டு கொண்டே பேசினாள் அத்தை. உன்கிட்ட நேரடியாக கேட்குறேன். துறவரம் சந்தர் 2 சாய்ஸ் கொடுத்தா நீ எதை எடுத்துப்ப? சிறிது நேரம் யோசித்தாள் விஜயா. பிறகு சந்தர் என்றாள் தலையை தூக்காமலே. சரி, எடுத்துக்கோ. நானா எடுத்துக்க மாட்டேன். அப்பா கொடுக்கணும், அவங்க அம்மா கொடுக்கணும். நீ இங்கேயே உட்காரு, நான் அப்பா கிட்ட பேசிட்டு வரேன். வேகமாக வெளியே வந்தவள் கூடத்தை பார்த்து கத்தினாள். டேய் முட்டாள், இங்கே வாடா. முட்டாளா? யார் அது என்றார் மௌலி. நீ தான். வாசலுக்கு போய் பேசலாம். உலகம் முழுக்க முட்டாளை ஒரு முட்டாளை பார்க்கட்டும். என் மேலே என்னத்துக்கு இப்படி பாயற? உன் பாலிசி என்ன? உன் பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணக்கூடாது, அவ்வளோதானே? ஆமாம். லவ் மேரேஜே அரேஞ்ச் மேரேஜாக செய்ய தெரியலையாடா உனக்கு? புரியலையே. உட்காரு சொல்கிறேன். விஜிதா சந்தர் வீட்டுக்கு போக வேண்டியவிடா. இதை பகவான் எப்போவோ தீர்மானம் பண்ணிட்டாரு. ஒவ்வொரு தடவையும் பூடகமாக காட்டிக்கிட்டே வர்றாரு பகவான். நீயும் சந்தரோட அம்மாவும் புரிஞ்சுக்கவே இல்லைன்னா?
முதல் தடவையாக ஒரே டாக்ஸியில் பயணித்தாங்க. ஒரே கம்பெனிக்கு வேலைக்கும் போனாங்க. அடுத்து லேப்டாப் பை மாறி போச்சு. அவளோட சர்டிஃபிகேட் அவன் வீட்டுக்கு போச்சு. கொஞ்ச நாள் கழித்து அவளோட கிரெடிட் கார்டு அவன் வீட்டுக்கு போச்சு. கிரெடிட் கார்டு லட்சுமிடா. லட்சுமி ரூபத்தில் விஜிதாவே அவள் வீட்டுக்கு ஏற்கனவே போயிட்டா. முத்தாய்ப்பா என்ன நடந்தது தெரியுமா? சந்தர் அம்மாவுக்காக ரிசர்வ் செஞ்ச சினிமா டிக்கெட்டில் இவ போய் உட்காந்தா. அம்மா இல்லைன்னா நான் தான் உனக்குன்னு கோடி காட்டியிருக்கா. மரமண்டைங்க, நீங்கள் 2 பேரும் புரிஞ்சிக்கவே இல்லையே. நான் கேட்குறேன், லவ் மேரேஜ்னால் என்னடா அப்படி ஒரு பயம்? புருஷன் பொண்டாட்டிக்கு ஈகோ இருக்கும். நீ என் பின்னால் அலைஞ்சவன் தானேன்னு 2 பேருமே ஆப்போசிட் பார்ட்டியை இலக்காரமாக பார்ப்பாங்க. அதனால் காம்ப்ளெக்ஸ் வரும். அதில் சண்டையில் முடியும். சந்தர் விஜிதா பின்னால் அலைஞ்சானா இல்லை விஜிதா தான் அவள் பின்னால் அலைஞ்சாலும் விலகித்தானே போனாங்க. நீ ஏதாவது சொல்லுவியோன்னு தானே விலகி போனாங்க. நிஜந்தான். விஜிதா கிட்ட சந்தரோட ஃபோட்டோ இருக்கா? ப்ரொஃபைல் ஃபோட்டோவில் உன் ஃபோட்டோ தானே வச்சுருக்கா. என்ன கேட்டால் உனக்கு அதுக்கு தகுதியே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ நான் என்ன தான் செய்யணும்? சந்தரோட அம்மா கிட்ட போய் பேசு, இந்த சம்பந்தத்தை முடி. நீ பேச மாட்டேன்னா நான் போய் பேசுகிறேன். எனக்கு பவர் ஆஃப் அட்டர்னி கொடு, பேசுகிறேன். விஜிதா என்று அழைத்தாள் அத்தை. விஜிதா வெளியே வந்தாள். பேபி என்று அழைத்தார் மௌலி. என்னப்பா, உனக்கும் சந்தருக்கும் கல்யாணம் நான் முடிவு பண்ணிட்டேன். டூ லேட் அப்பா. சந்தருக்கு ஒரு பொண்ணை பேசி முடிவு பண்ணுறாங்க. தட்டு மாற்றிட்டாங்களா? இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நாம் சந்தர் வீட்டுக்கு போகிறோம், பேசி முடிக்கிறோம். இது நடக்குமாப்பா? நடக்கும். பக்கத்து கோவிலிருந்து பிரதோஷத்துக்கு சிவன் ஊர்வலமாக போகும் மேலே சத்தம் கேட்டது. காலை எழுந்ததிலிருந்தே லட்சுமி பரபரப்பாக இருந்தார். இன்று தான் ஸ்வேதா வீட்டுக்கு போகிறார்கள். 2 நாள் முன்னதாக வர சொல்லிவிட்டார்கள். சந்தரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்று போட்டு ஆஃபீஸை சரி கட்டி கொண்டான். முதல் நாளே கடைக்கு போய் 5 விதமான பழங்கள், முந்திரி, திராட்சை, பூ, வெற்றிலைப்பாக்கு என்று அனைத்தும் வாங்கிவிட்டாள் லட்சுமி. சந்தர், சீக்கிரம் குளிடா, ஏதோ விட்டேத்தியா மூலையில் உட்காந்துட்ருக்க. எத்தனை மணிக்கு போகணும்? காத்தால் 10:30 மணிக்குள்ளே அங்கே இருக்கணும். சீக்கிரம் போனால் அங்கேயே டிஃபன் சாப்பிட்டுக்கலாம். வேணாம், நான் ஆர்டர் பண்ணியாச்சு, இப்போ வந்துடும். லேப்டாப்பை திறந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்று சடங்கை பேருக்கு ஆரம்பித்து வைத்தான். ஒரு வழியாக 9:30 மணிக்கு குளித்து உடை மாற்றிக்கொண்டான். கொண்டு போக வேண்டிய பொருட்கள் அனைத்தும் வரிசையாக வைத்தாள் லட்சுமி. விரல் விட்டு ஒவ்வொன்றாக எண்ண ஆரம்பித்தாள். எல்லாம் சரியாக இருக்கு என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டாள். பிறகு ஃபோனை எடுத்தாள். அவள் முகம் மாறியது. டேய், ஃபோன் ஹேங் ஆயிடுச்சு போல, ஸ்க்ரீன் அப்படியே நிற்குது, இங்கே கொடு. ஃபோனை பார்த்தான் சந்தர். ஃபோன் பெயர் மட்டும் வெள்ளை நிறத்தில் வந்து ஆணி அடித்தார் போல ஒரே இடத்தில் நின்று கொண்டிருந்தது. ஆமாம், உறைஞ்சி போய் நிற்குது. என்ன செஞ்ச? காத்தால் சாஃப்ட்வேர் அப்டேட் வந்தது, செஞ்சேன். சில சமயம் அப்டேட் ஆனால் ஃபோன் ஹேங் ஆகும். ஏதாவது செஞ்சு பார்க்குறேன். 1/4 மணி நேரம் முயன்றான். ஃபோன் அடுத்த கட்டத்துக்கு போக மறுத்தது. கடிகாரத்தை பார்த்து லட்சுமி பதட்டமடைந்தாள். முகத்தில் வியர்வை வழிந்தது. நேரமாச்சுடா, சீக்கிரம் முடி. பூட் ஆக மாட்டேங்குதே. சரி விடு, புது ஃபோன் வாங்கி கொடுத்துட்றேன், இப்போ கிளம்பு. ஸ்வேதா வீட்டு விலாசமும் லொக்கேஷனும் ஃபோனில் தான் இருக்குது. சுத்தம். அவங்களுக்கு ஃபோன் செஞ்சு கேளு. என் ஃபோன்லேருந்து பேசு. ஃபோன் நம்பரும் அதில் தானே இருக்குது, வேறு எங்கேயும் எழுதி வைக்கலையே. உன் கூகுள் அக்கௌண்ட்டில் போய் பார்த்தா ஃபோன் நம்பர் எல்லாமே கிடைக்கும். ஆனால் நீ பேக்கப் செஞ்சுருக்கணும். இப்போ அதுக்கெல்லாம் நேரமே இல்லை, எப்படியாவது போகணும். உன் கூகுள் டீட்டெயில்ஸ் சொல்லு என்றான் சந்தர். இருடா, வேறு ஏதாவது வழி இருக்குதான்னு பார்க்குறேன் என்று லட்சுமி ஹை என்று குதித்தாள். ரேவதி கொடுத்த கீர்த்தனா என்டர்பிரைசஸ் விசிட்டிங் கார்டு என்கிட்ட இருக்குது, அங்கே போனால் வீட்டு அட்ரஸ் கிடச்சிடுமில்ல. விசிட்டிங் கார்டை சந்தரிடம் கொடுத்தாள். 1/4 மணி நேரத்தில் கீர்த்தனா என்டர்பிரைசஸ் முன்னால் இருந்தார்கள். வாசலில் ஒரு கவரில் விலாசங்களை எழுதி கொண்டிருந்தார் ஒருவர். முதலாளி கோவிந்தன் அட்ரஸ் வேணும் என்றால் அம்மா. முதலாளி கோவிந்தனா? முதலாளி பேர் கீர்த்திவாசன். இல்லை, கோவிந்தன் தான் முதலாளி. கோவிந்தனா? அந்தால் இங்கே வேலை செய்கிற ஆள். இங்கே பாரு, விசிட்டிங் கார்டு. கார்டை நீட்டினான் சந்தர். என்கிட்ட கூட தான் இந்த கார்டு இருக்குது. இது கம்பெனியோட பொதுவான கார்டு. கோவிந்தன் இங்கே பேக்கிங் செக்ஷனில் வேலை செய்கிற ஆள். முதலாளின்னு சொன்னாங்க. கோவிந்தன் கான்ட்ராக்ட் விஷயமா டெல்லி போனதா அவங்க ஒய்ஃப் ரேவதி கூட சொன்னாங்களே. டில்லியா? அந்த ஆள் தண்டையார்பட்டிக்கு கூட அனுப்ப மாட்டாங்க. ஏம்மா, அந்த ஆள்கிட்ட ஏதாவது ஏமாந்துட்டிங்களா? இது வரைக்கும் இல்லை என்றாள் அம்மா. குடும்பமே டுபாக்கூர் குடும்பமா? அவனுக்கு மேலே அவன் பொண்டாட்டி ரேவதி ப்ராடு. வாயை திறந்தாலே 2 பேருக்கும் போய் தான். காத்தால் 10:30 மணிக்கு ரேவதி ஒரு பெரிய வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. லொக்கேஷன் கூட அனுப்பினாங்க. அது ஏதாவது தெரிஞ்சவங்க வீடாக இருக்கும். இவங்க கிட்ட சாவியை கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க போல இருக்குது. ஒரு சின்ன வாடகை வீட்டில் குடியிருக்கான்மா அவன். அவன் பொண்டாட்டி அவ்வளவு நல்லவளே இல்லை. அவளுக்கு இவன் 2வது புருஷன்.
கோவிந்தனோட ஃபோன் நம்பர் கொடுங்க என்றான் சந்தர். நம்பர் கிடைத்ததும் தான் ஃபோனிலிருந்து அழைத்தான். மறுமுனையில் ஃபோன் எடுக்கப்பட்டது. ஹலோ கோவிந்தனா, உங்கள் மனைவி ரேவதி கிட்ட ஃபோனை கொடுங்க கூறிவிட்டு காத்திருந்தான் சந்தர். ஹலோ என்று ஒரு பெண் குரல் கேட்டது. உன் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தமாமே கேள்விப்பட்டேன். ஆமாம், அதுக்கு என்ன? நிச்சயதார்த்தத்தை நிறுத்த போகிறேன். நீ யாரு? உன் முதல் புருஷன். எதிர்முனை பெண் குரலில் ஒரு உதறல் ஆரம்பித்தது. திடீர்னு இப்போ ஏன் புறப்பட்டு வந்திருக்கிறீங்க? பழச மறந்துடுங்க, என் பொண்ணு கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க. நானே கஷ்டப்பட்டு ஒரு பசையான பார்ட்டியை பிடிச்சி போட்டிருக்கிறேன். ஃபோனை ஆஃப் செய்தான் சுந்தர். அம்மா வா போகலாம். எங்க? நம்ம வீட்டுக்கு. அந்த ரேவதி சரியான ஃப்ராடு. கிட்டத்தட்ட 5 நிமிடங்கள் காரில் எதுவும் பேசவில்லை லட்சுமி. பிறகு வெளியில் பார்த்து கொண்டு சொன்னாள், சாரிடா அம்மா, இந்த பக்கம் திரும்பினாள். அம்மா கண்களில் கண்ணீர். தீர விசாரிச்சிட்டேன்னு சொன்னியே. அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். இது நீ செய்கிறது 2வது தப்பு. உன் கல்யாண தப்பு, அதாவது லவ் பண்ணுறப்போ தீர விசாரிக்காமல் மாட்டிக்கிட்ட. இப்போ என் கல்யாணத்துலேயும் தீர விசாரிக்கலை. ஆனால் நான் மாட்டியிருப்பேன்னு நினைக்காத. ரேவதி குடும்பத்தை 2ல் 1 பார்த்துருப்பேன். ஒரு பெரிய கண்டத்திலேருந்து தப்பிச்சோம். நினச்சி பார்த்தாலே உடம்பு நடுங்குதுடா. நீ தோத்துட்டம்மா. பேருக்கு தான் நீ கணக்கு டீச்சர். நீ போடுற கணக்கு எல்லாமே தப்பாகவே போகுது. என்னடா சொல்கிற? அப்பா அம்மா கல்யாணம் செஞ்சு வச்சா தீர விசாரித்து நல்ல இடமா முடிப்பாங்கன்னு ஒரு தியரி சொன்னியே. அந்த தியரியும் தப்புன்னு நீயே ப்ரூவ் பண்ணிட்டல்ல. இதுலேயும் அவசர கோலமாக முடியறது உண்டுன்னு உனக்கும் புரிஞ்சிருக்கும். வெற்றி தோல்வி தனிப்பட்டவங்களோட மனசை பொறுத்து இருக்குதுமா. லவ் மேரேஜோ அரேஞ்ச் மேரேஜோ அதை பொதுப்படுத்த முடியாது. அரேஞ்ச் மேரேஜில் சமூகத்தில் பயந்துக்கிட்டு பிரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆயுசு முழுக்க நரக வேதனை தான் இருக்கும். விட்டு கொடுப்பாங்க, மனசார விட்டு கொடுக்க மாட்டாங்க. டேஷ்போர்டில் இருந்த விநாயகர் மேலே இருந்த பூக்களை சரியாக செருகி வைத்தாள் அம்மா. இந்த விநாயகருக்கு முதல்ல பூ வச்சவ யார் தெரியுமா? விஜிதா என்றான். இனிமே அவளே பூ வைக்கட்டும்டா. அவகிட்டையே பேசு. நோ சான்ஸ். அவள் என்னை விட்டு விலகி போயிட்டா. என்னை பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்னு திருவான்மியூர் ஆஃபீஸுக்கு போயிட்டா. இனிமே நம்ம பக்கமே வரமாட்டா. வருவா, மன்னிப்பு கேட்டால் வருவா, நான் மன்னிப்பு கேட்டால் வருவா. கார் வீட்டு வாசலில் நின்றது. லட்சுமி இறங்கி கிரில் கதவை திறந்தால் இன்னொரு கார் வாசலில் வந்து நின்றது. அப்போது விஜிதா, மௌலி, சுலோச்சனா அத்தை இறங்கினார்கள். இறங்கியவர்கள் லட்சுமிக்கு அந்நியமாக இருந்தார்கள். யார் அது என்பது போல பார்த்தாள் லட்சுமி. அம்மா, இதுதான் விஜிதா என்றான் சுந்தர். விஜிதாவை பார்த்தாள் லட்சுமி. முதன்முறையாக பார்க்கிறாள். ஒரு அடி முன்னால் போனாள். இவளையா தூரத்தில் நிறுத்தி வைத்தோம்? தன் மீதே கோபம் வந்தது. அதை மறைத்து கொண்டு வாமா என்றாள். இவர் அநேகமாக விஜிதாவோட அப்பாவாக இருக்கணும். விஜிதாவோட ப்ரொஃபைல் ஃபோட்டோவில் பார்த்துருக்கேன். நான் விஜிதாவோட அத்தை சுலோச்சனா. அனைவரும் கூடத்தில் அமர்ந்தார்கள். சுலோச்சனா ஆரம்பித்தாள். விஜிதா பேச மாட்டா. அவள் அப்பாவுக்கு பேச தெரியாது. நான் பேசுகிறேன். சொல்லுங்க, சந்தருக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சா? இல்லை. நல்லது. விஜிதாவுக்கு சந்தரை கேட்குறோம். ஏற்கனவே அவங்க 2 பேரும் அவங்களுக்குள்ளே கேட்டுக்கிட்டாச்சு. சுற்றி வேலி இருந்ததால் அவங்க வாய் விட்டு ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் கேட்கல. இப்போ நாம் செய்ய வேண்டிய ஒன்று தான் அது. வேலியை உடைக்கணும். விஜிதாவோட அப்பா வேலியை உடைச்சிட்டாரு. கொஞ்ச நேரம் முன்னால் காரில் வர்றப்போ நானும் வேலியை உடைச்சிட்டேன். சந்தருக்கு வேற பொண்ணு நிச்சயதார்த்தம் முடிஞ்ச மாதிரின்னு விஜிதா சொன்னாலே. அது உண்மைதான். அது நின்று போச்சு. நாங்கள் அவங்க வீட்டுக்கே போகலை. நடந்தவைகள் அனைத்தையும் ஒன்று விடாமல் கூறினாள் லட்சுமி. விஜிதா என்றார் மௌலி. உள்ளே போய் சந்தர்கிட்ட பேசிட்டு விஜிதா நின்று கொண்டிருந்தாள். போமா, நான் ஒன்றும் தப்பாக நினைக்க மாட்டேன் என்றாள் லட்சுமி. இருவரும் உள்ளே போனார்கள். எதுக்கு விஜிதாவை உள்ளே அனுப்புனீங்க? காரணமாக தான் அனுப்பினேன். நீங்கள் ரேவதி, கோவிந்தன், ஸ்வேதா பற்றி சொன்னீங்க. இல்லை, ரேவதி தான் என் மனைவி. வாட் என்றாள் லட்சுமி. ஒரு வயசில் விஜிதாவை விட்டுட்டு என்னை விவாகரத்து செஞ்சு கோவிந்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவங்களுக்கு பிறந்தவ தான் ஸ்வேதா. ஒரு விதத்தில் பார்த்தா விஜிதாவுக்கு தங்கை. 2 பேருக்கும் ஒரே அம்மா தானே. இது விஷயம் இப்போ விஜிதாவுக்கு தெரிஞ்சா அவன் மனசும் மாறலாம். என் தங்கைக்கு வந்த வாய்ப்பை நான் தட்டி பறிக்க மாட்டேன்னு சொன்னாலும் சொல்லிடுவா. அநியாயத்துக்கு நல்லவாவ. விஜிதா இவ்வளவு நல்லவளாக இருக்கா. ஆனால் ஸ்வேதாவுக்கு கொஞ்சம் கூட மரியாதை இங்கிதான் தெரியலையே. என்னை 2 தடவை இன்சல்ட் பண்ணிட்டா. வளர்ப்பு தானே காரணம். ஸ்வேதா அவள் அம்மா கிட்ட வளர்ந்தா, விஜிதா என்கிட்ட வளர்ந்தா. சொல்லப்போனால் ரேவதி என்னை விட்டு போனதே நல்லதுன்னு தோணுது. இருந்திருந்தா விஜிதா குட்டிச்சுவராக போயிடுப்பா. விஜிதா சந்தர் பழகிறதுக்கு நாம் 2 பேரும் பல விதத்தில் தடை போட்டோம் என்றாள் லட்சுமி. ஆமாம், ஏதோ ஒரு தவறான சித்தாந்தம் நம்மளை ஆட்டி வச்சிருக்குது என்று தலையை குனிந்து கொண்டார் மௌலி.
ஆனால் இந்த கல்யாணத்தை ஏதோ ஒரு விதத்தில் நடத்தி வச்சது யார் தெரியுமா? உங்கள் மனைவி ரேவதி. இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை? யோசிச்சு பார்த்தா இன்னும் சில சுவாரஸ்யமான சமாச்சாரங்களும் இருக்கு என்றார் மௌலி. என் முழு பேர் சந்திரமௌலி. என் மாப்பிள்ளை பேர் சந்தர். என்னில் பாதி. அடடா என்று பெரிதாக சிரித்தாள் லட்சுமி. நான் லட்சுமி, ஆனால் முழு பேர் விஜயலட்சுமி. மருமக பெயர் விஜிதா. எல்லாமே ஆண்டவன் திட்டம் போட்டு தான் காயை நகர்த்தி இருக்கிறான். குழந்தைகளை கூப்பிடுங்க, மேற்கொண்டு பேசலாம். விஜிதா என்று அழைத்தார் மௌலி. விஜிதா காதில் விழவில்லை. தொடர்ந்து சந்தருடன் பேசி கொண்டிருந்தாள். சந்தர் என்று அழைத்தாள் லட்சுமி. சந்தர் எழுந்தான். அவனை பார்த்து நக்கலாக சிரித்தாள் விஜிதா. பிறகு சொன்னாள், அம்மா கொண்டு. நாவல் முடிவடைந்தது. ஆதரவளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நாவல் பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.